அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்க எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். சரி கவனிங்க. எனக்கு தெரியுமா நாங்க 27 பேஜ் தியரி கிளாஸ்ல D2ல நாங்க சந்திக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல அளக்கும் பரிமாணம்ங்கிற ஒரு கதையில் நாங்க அடிப்படை பௌதிக கணியங்கள், அவங்களோட அலகுகள், எஸ்ஐ அலகுகள், அதே போல பெருதி பௌதிக கணியம் தான் என்னங்கிற வரைக்கும் நாங்க பார்க்கணும். என்ன வரைக்கும் நாங்க பார்த்துக்கணும். சரியா? சரி பாருங்கடா. உன்னோட புக்ல வந்துகிட்டு டியூட்ல என்னோட பேஜ் நம்பர் 3 சிறப்பான பெயர் கொண்ட பெருதி எஸ்ஐ அலகுகள் சில. ரைட் மட்டும் நான் சொல்லிட்டேன். இந்த பெருதி அலகுகள் அந்த அடிப்படை கணியங்கள் சேர்ந்து உருவாகும். பெருதி அலகுங்கிறது அடிப்படை கணியங்கள் சேர்ந்து நம்ம கதைக்கிற ஒரு விஷயம். ரைட் பாருங்க. அதுல அந்த அட்டவணையில சில விஷயத்த ஒழுங்கா நோட் பண்ணிட்டு வாங்க. சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? ரைட் பாருங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்னத்தை அறிமுகப்படுத்த போறேன்னா பௌதிக கணியத்தை அறிமுகப்படுத்த போறோம். சரி, பெருதி பௌதிக கணியங்களை நாங்க அறிமுகப்படுத்த போறோம். பட் வர வரை இலக்கணங்கள் அல்ல. சரி, இப்ப நாங்க அவசரப்பட தேவையில்லை. இப்ப நாங்க அடுத்தடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணாக்க அந்தந்த பௌதிக கணியங்கள் அந்தந்த யூனிட்ல வந்துட்டு இருப்பாங்க. அது சார்ந்து வரைவிலக்கணங்கள், அதுல மெக்கானிசம் எல்லாம் நாங்க அங்க பார்த்துக்கலாம். மெக்கானிசம் எல்லாம் அங்க நாங்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க சில விஷயத்தை காணும். யாருக்காவது நான் பேசுற விலங்குகள் அல்லது போர்ட் கிளியர் இல்லைன்னா உடனே என்ன செய்யணும், இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது சிக்கல்கள் இருந்தா திரும்ப ஒரு தடவை நீங்க என்ன செய்யுங்க, லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப என்ன செய்யணும், அதே லிங்க்ல வந்து அதே லிங்க்ல பண்ணுங்க. பிரச்சனை இருக்கிறப்ப மட்டும். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, மூணு அட்டவணைலடா முதலாவது வரைக்கும் பெருதி கணியம்னு ஒரு கதை. சரியா? பெருதி கணியம் அதுல நம்பர் ஒன் எழுதுங்க விசை. அதுல நம்பர் 1 எழுதுங்க விசை. எழுதுங்களா? நம்பர் 1 எழுதுங்க விசை. நம்பர் 1 எழுதுங்க விசை. எங்களுக்கு தெரியுதா அவரு சிறப்பு பெயர். சரியா? அந்த அட்டவணையில அடுத்த பகுதி அவரு சிறப்பு பெயர். எங்களுக்கு தெரியும் நியூட்டன். என்ன அவர் சிறப்பு பெயர்? என்னடா? நியூட்டன். ரைட். நான் சொல்லிட்டேன். இந்த சிறப்பு பெயர் விஞ்ஞானிகளோட பெயரை அடிப்படையாக கொண்டு கதைக்கப்படுறதால நீங்க அங்க பயன்படுத்துற அந்த குறியீடுகள் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ரைட், இங்க கவனிங்க. விசை நியூட்டன், அதே போல என், கேபிட்டல் என். சரியா? விசை பெருதி கணியம், அவரோட சிறப்பு பேர் வந்து என்ன கொடுக்குறாங்க, நியூட்டன் என்று கொடுக்குறாங்க. என் அங்கால பாருங்க, அடிப்படை அலகுகளில் எங்களுக்கு தெரியுதா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. பாருங்களே, நான் இந்த அடிப்படை அலகு சார்ந்து இந்த பெருதி பௌதிக கணியத்துல அலகு நான் எழுதக்க ஒவ்வொரு அடிப்படை கணியங்களுக்கு இடையிலான அந்த அலகுகளுக்கு இடையில சிறிய வித்தியாசம். மிக முக்கியமான ஒரு கதை. டேய் நைட் வந்துகிட்ட உங்களோட குரூப்ல அடுத்த டியூட்டோரியல் 2 அப்படிடா. அதுல எங்களோட மாடல் கேள்விகள் சார்ந்த பகுதிகள்ல வந்த வினாக்கள் அதுல பாருங்க, இதெல்லாம் எப்படி அடிப்படையாக கேட்டு அந்த கேள்விகளை கதைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் நாங்க தயார். கொஞ்சம் கவனமா இருந்தா சரியா. எந்த இடத்துல அந்த இடத்துல கமாவோ எனது முற்றுப்புள்ளிகளோ விடாம நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பௌதிக கணித அடிப்படை பௌதிக கணித அலகுகளுக்கு அவருக்கு இடையில சின்ன சின்ன இடைவெளிகளை காட்டிக்கணும். பெருசா கொண்டு போகுதுல சிறிய இடைவெளி காட்டினால் போதுமான. ரைட், இங்க பாருங்க. ரெண்டாவது எழுதுங்க அமுக்கம். கேள்விப்பட்ட பௌதிக கணித அமுக்கம். எழுதுங்க பாஸ்கல். சிறப்பு பேர் பாஸ்கல். ரைட், இந்த இடத்துல நாங்க எழுதக்கடா கேபிட்டல் பி ஸ்மால் a என்று பாஸ்கல். சரியா? அமுக்கத்தோட சிறப்பு பேர் வந்து என்ன குறியீடுல குடிக்காம பாஸ்கல்ங்கிற கதையால கதைக்காம அந்த குறியீடு கேபிட்டல் P into small a. ரைட், இங்க பாருங்க, எங்களோட O level அறிமுகமாயின, அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச பௌதிக கணிதங்களை சும்மா கதைச்சுங்க எப்படி உருவாகுதுன்னு பாருங்க.
அமுக்கம்ங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க உங்களோட வரைவிலக்கணம். ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை. அதாவது அமுக்கம் சமன் ஓரலகு பரப்பளவிற்கு செங்குத்தாக தொழிற்படுற விசை. இங்க பாருங்க, விசைட அடிப்படை அலகு நான் எழுதினால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. கீழே பரப்பளவு எழுதணும். இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. நான் செய்வேன். நான் எந்த இடத்துல நோட் பண்ண சொல்லணும் அந்த இடத்துல நோட் பண்ண அவசரம் இல்லையா? ரைட் கவனிங்க. இப்ப நேரடியாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விஷயத்தை மட்டும் இல்லை. இங்க பாருங்க, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இங்க பரப்பளவு மீட்டர் வர்க்கம். பரப்பளவு மீட்டர். என்ன செய்யலாம்? இதுல ஒரு மீட்டரையும் இதுல ஒரு மீட்டரை நாங்கள் வெட்டினால் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2. பாருங்க, மீட்டர் மேல போனா மீட்டர் மைனஸ் 1. உங்களுக்கு தெரியும், நேர்ச்சுட்டியை மறைச்சுட்டியாக மாற்றுறது, மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றுறது. பகுதியில் இருக்கிற தொகுதியை கொண்டு போனீங்கன்னா அந்த மறைச்சுட்டியாக மாறும். எனவே பாருங்க, கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2. இதுதான் எங்களோட பெஸ்டார் அமுக்கத்துல அடிப்படை அல்ல. அமுக்கத்துல அடிப்படை அல்ல. ரைட். நம்பர் 3. நல்லா கவனிங்க. நம்பர் 3, சக்தி அல்லது வேலை. சக்தி அல்லது வேலை. ஏன் நான் சக்தி அல்லது வேலை என்று கதைங்க ரெண்டு இடத்துல நீங்க வரைவிலக்கணம் படிக்க உடவுல இருக்குது. சிறிய வகுப்புல வேலை செய்யும் ஆற்றலைத்தான் சக்தின்னு சொல்றது. வேலை செய்யும் ஆற்றல். வேலையிட அலகும் ஜூல் தான், சக்திட அலகும் ஜூல் தான். சரி, நல்லா கவனிங்க. வேலை செய்யும் ஆற்றல், வேலை செய்யும் ஆற்றலைத்தான் நாங்க சக்தின்னு கதைக்கிறது. ரைட், ஓகே. அவர சிறப்பு பெயர் ஜூல். அதை எழுதக்க நாங்க யூல்னு எழுதுவோம். யூல்னு எழுதுவோம். கேபிட்டல் ஜே. இப்ப உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவோம். இங்க பாருங்க, work விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். ரைட், நல்லா பாருங்க. நான் பெருதி பௌதீக கணியங்கள் அறிமுகமாகிட்டு வருது. இதுல எங்கட ஓலவலுக்கு உள்ள நாங்க படிச்சு அனுபவிச்ச பௌதீக கணியங்களை வரைவிலக்கணங்களாக சமன்பாடுகளாக நான் எழுதுறேன். அதை தவிர்த்து நீங்க புதுசா கேள்விப்பட போற எந்த பௌதீக கணியத்தை நான் வரைவிலக்கணத்தை கஷ்டப்படுத்தல, கதைக்க போறது. அதுக்கான நேரடியான அலகுகளையும் நேரடியான அடிப்படை அலகுகள் எழுத போறோம். ஆனா நாங்க இங்க எழுத போற ஒவ்வொரு பெருதி பௌதீக கணியங்களை நாங்க அனுபவிப்போம். எங்கட ஏலவர்கள் ஒவ்வொரு யூனிட்லயும் நாங்க பார்க்க போறோம். மிக இலகுவான ஒரு கதையில எவ்வளவு இதே மாதிரிதான் அதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் கடந்து கஷ்டமாக்காத பாடம் லேசா ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்க பார்த்ததுன்னா பாடம் லேசு. நாமளா கஷ்டமாக்கிட்டோம் தான் சிக்கல். ரைட், இங்க பாருங்க, ஏன்னு சொல்லுவோம். அப்ப வேலை விசை தர விசையின் திசையில் அசைந்து தூரம். அல்லது சக்தியை நீங்க எடுத்தாலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அழுத்த சக்தி, இயக்க சக்தி, அதுகளை வச்சு அளவு பிடிக்கலாம். ரைட், ஓகே. இதுல பாருங்க, விசைக்கு எனக்கு தெரியும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர மீட்டர். எனவே பாருங்கடா, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் தர மீட்டர். இதுல ஓராம் அடுக்கு, இதுலையும் ஓராம். ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்பட்டால் அடுக்குகள் கூட்டப்படும். மிக முக்கியமானது, சுற்றிட முடியும். இந்த பரிமாணம்ங்கிற சப்ஜெக்ட்ல நாங்க பார்க்க போறோம். ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்பட்டால் அடுக்குகள் கூட்டப்படுமா? பரிமாண பகுப்பாய்வு தேவை, கவனமா இருக்கு. அதெல்லாம் சின்ன விஷயம் ஞாபகப்படுத்திக்கலாம். இப்ப பாருங்க, வேலையிட அடிப்படை அலகு, அடிப்படை கணியங்கள் சார்ந்த அலகு, எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. வேலையை மட்டும் கதைக்க தேவையில்லை, சக்தியை கதைச்சாலும். இங்க பாருங்க, அழுத்த சக்தி சமன்பாடு படிச்சிருவீங்க. mgh அழுத்த சக்தி பாரு. இது திணிவு. இது அளக்கிற அலகு கிலோகிராம். இதப்பார், இது புவியீர்ப்பு ஆர்முடுகள். இவர் யாரு? புவியீர்ப்பு ஆர்முடுகள். எனவே மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இது ஹைட் m. பாருங்க, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. பாருங்க,
கவனம் மாதிரி இதெல்லாம் எங்களோட அறிமுகமான விஷயம். இயக்க சக்தி நீங்க சும்மா எழுதி பாருங்க, உங்களா கழிச்சு பாருங்க, அதெல்லாம் பிடிச்சிக்கலாமா? ஓகே சரி. அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். இந்த இடத்துல அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். சரியா? ரைட் பாருங்க, நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்குது. எங்களோட 3வது கிளாஸ் நாங்க கிடக்கிறது. அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட ஜூம் கிளாஸ்ல நிறைய ஆப்ஷன்கள் உங்களோட கையில தரப்படும். நீங்க மைக்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸ்ல லைவ் கிளாஸ்ல நீங்க பேசுற மாதிரி ஏதாவது டவுட்டர்கள் வந்தா இப்போதைக்கு நீங்க இது செய்யுங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்தா மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை பண்ணுறேன். சரியா? ரைட் ஓகே, ரெஸ்பான்ஸ் பண்றேன். 4வது அதற்கு பிறகு நாம என்ன செய்யலாம், வகுப்பறையில் இருக்கிற மாதிரி நாங்க படிச்சுக்கலாம். ரைட் ஓகே. அடுத்தது வலு, அடுத்தது வலு, அடுத்தது வலு. சரியா? வாற்று, வலு வாற்று. எப்படி எழுது? வாற்று, கேபிட்டல் W, புரியுது? வாற்று. எங்களுக்கு தெரியும் இந்த வலுவும் அறிமுகமானது. வேலையின் நேரம், வேலை செய்யற வீதத்தை வலு சொல்றது. வலு சமன், வலு சமன் வேலையின் கீழ் நேரம், நேரம். ரைட் கவனிங்க, பிசிக்ஸ பொறுத்தவரையில எதென்றாலும் ஒரு பௌதீக கணியம் நேரத்தால பிரிபடுமாக இருந்தால், நேரத்தால பிரிபடுமாக இருந்தால் அதை நம்ம வீதம் கதைக்கிறது. வேலை செய்யற வீதம், சக்தி மாற்ற வீதம் நேரத்தால பிரிபடும். இது உங்களுக்கு உங்களோட கிரேட் 10 கிரேட் 11 ஒரு மேத்ஸ் புக்ல அந்த யூனிட் வரன்னு நினைக்கிறேன். அந்த கதி தூர நேர வரைவை நீங்க படிச்சிருப்பீங்க, வீதம் தான் படிச்சிருப்பீங்க. அந்த தலைப்பு வீதம் தான் இருக்கு. என்ன? தூரத்தின் கீழ் நேரம், தூர மாற்று வீதம், அதை கதைன்னு சொல்லணும். அதே மாதிரி அதுல அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம்னு ஒரு கதை வரும். ஒரு திரவம் பாயிர கனவளவு நேரத்தால பிரிக்கிற மாதிரி, அதுக்கு தான் நான் ஹெடிங்க வீதம் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா பகுதியை நேரத்தால பிரிக்கிறோம். ரைட், அவ்வளவுதான். இப்ப வருவோம். எனக்கு தெரியும்டா வேலையிட அலகு, அடிப்படை அலக நாங்க கதைச்சா, அடிப்படை பகுதியை நீங்கள் சார்ந்து கதைச்சா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 எழுதிட்டு வாங்களா? இதுக்கெல்லாம் டைம் எடுக்குது எவ்வளவு அலகு கதைக்கணும். நேரம் செகண்ட், நேரம் செகண்ட். எனவே செகண்ட் மைனஸ் 2 இவர் மேல போனா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 3. சரியா? கிலோகிராம், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3. சின்ன சின்ன இடைவெளி போதும், சின்ன சின்ன இடைவெளி போதுமானது, பெருசா கதை கிடையாது. ரைட், நம்பர் 5, நம்பர் 5 எழுதிட்டு வாங்களா? நம்பர் 5 எழுதிட்டு வாங்க. ரைட், மீடிரன், மீடிரன். ரைட், இது நீங்க படிச்சிருப்பீங்க. மீடிரன்ங்கிறது ஒரு வளைவருக்கு நம்ம என்ன கதைகள்னா, ஒரு செகண்ட்ல ஆற்ற அலைவுகளின் எண்ணிக்கை, ஒரு செகண்டில் ஆற்றும் அலைவுகளின் எண்ணிக்கை, இதைத்தான் சொல்ற மீடிரன். இப்ப இவர வரைவுகளுக்கு நம்ம கதைக்க போனா ஒரு செகண்ட்ல ஆற்ற அலைவுகள் எண்ணிக்கை. இப்ப மீடிரன் F சமன் இதுல இந்த இடத்துல T, இங்க நம்பர்ஸ், ஒரு செகண்ட்ல ஆற்ற அலைவுகளின் எண்ணிக்கை, எண்ணிக்கைக்கு அழகு. அப்ப என்ன வர போகுது? 1/s வரும், செகண்ட் மைனஸ் 1. அதே SI அலகுல நம்ம கதைக்கிற அடிப்படை. இதை நம்ம கதைக்கிறது ஹெர்ட்ஸ். இது என்ன கதைக்கிறது? அவர் விஞ்ஞானி தான். ரைட், எழுதுங்க ஹெர்ட்ஸ். எஸ், ஹெர்ட்ஸ், ஹெர்ட்ஸ். ரைட், இப்படி ஹெர்ட்ஸ். செகண்ட் மைனஸ் 1, செகண்ட் மைனஸ் 1, செகண்ட் மைனஸ் 1. ஹெர்ட்ஸ் செகண்ட் மைனஸ் 1, ஹெர்ட்ஸ் செகண்ட் மைனஸ் 1. ரைட், சரியா? நம்பர் 5. நம்பர் 6, நம்பர் 6, நம்பர் 6 மின்னேற்றம். நம்பர் 6 மின்னேற்றம். கவனமா இருக்கணும்டா. இது மின்னேற்றம். இத குழப்பறதுக்கு போற கேள்வியில வந்து இதோட ஃபைனல் எக்ஸாம்ல இது மாடல் கேள்வியில பயன்படுத்துவாங்க. இந்த மின்னேற்றம்ங்கிற இந்த பெருதி பௌதிக கணிதத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க எக்ஸாம்ல, அடிப்படை பௌதிகம் முதலாவது விடையாக போட்டுருவாங்க. எங்களுக்கு தெரியும் மின்னேற்றம் அடிப்படை பௌதிக கணிதம், மின்னோட்டம் தான் அடிப்படை பௌதிக. கவனமா இருக்கு, இதான பிரச்சனை வாரு. அதான் சரி, நேரடியான கேள்விகளா இருக்கு. எங்கெங்கேயோ நாங்க சிக்கல்களை ஃபீட் பண்றோமோ அதுதான் நம்மளோட ஃபைனல் கேள்வி.
மின்னேற்றம் இல்ல, மின்னோட்டம். மின்னோட்டம் ஆம்பியர். மின்னோட்டம் ஆம்பியர். ரைட், அழகு அழகு. இதுதான் எங்கட பௌதிக கணிதம். மின்னோட்டத்துக்கு நாங்க குறியீடாக கேபிட்டல் ஐ நாங்க யூஸ் பண்றது. கேபிட்டல் ஐ குறியீடா, அலகடு குறியீடுல மின்னோட்டத்தை நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க. நான் இந்த பரிமாணம் கதையிலே அதை யூஸ் பண்றேன். நான் குறியீட கதை இது பண்றது. மின்னேற்றம் இது பருதிகள. அதென்ன என்னன்னா, இந்த மின்னோட்டத்தில வரைவிலக்கணத்துல இருந்தா அவரை கதைக்கலாம். மின்னோட்டத்துல வரைவிலக்கணம் இதெல்லாம் போதுமானது. பட் நம்மள நீங்க மின்னோட்டம் அவன் மின்னோட்டத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்றான். என்னன்னா, ஓரலகு நேரத்தில் பாய்ந்து, ஓரலகு நேரத்தில் பாய்ந்து ஏற்றத்தின் அளவு Q, ஏற்றத்தின் அளவு, இதெல்லாம் அந்தந்த பௌதிக கணியங்களின் குறியீடு. நம்ம வளமையாக பயன்படுது. இதுக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. எக்ஸ் ஒய் Z நீ போட்டு போடலாம். இது குறியீடு. அலகுகளோ அலகுகளோட குறியீடுகளோ அல்ல. இது நாம பௌதிக கணிதம் போடுற எக்ஸ் ஒய் Z. உதாரணத்துக்கு உங்களோட படிக்கிற V இறுதி வேகம், U ஆரம்ப வேகம், S இடப்பெயர்ச்சி. S க்கு பதிலா நான் X யூஸ் பண்ணலாம், Y யூஸ் பண்ணலாம். அதுல பிரச்சனை. அது உங்களோட சார்ந்திருக்கு. அந்த குறியீடுகளை வச்சு நான் நிறைய கணித கிடைக்கும். சரியா பாரு, எழுத போனா எழுதுறது மின்னோட்டம், மின்னேற்றம், நேரம் எழுதுறது. அதுக்கு பதிலா குறியீடு யூஸ் பண்ணி ஓரலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றத்தை தான் மின்னோட்டம் சொல்லு. அப்ப இதுல இருந்து Q நீங்க எழுவாய் மாற்றினா IT பாருங்க, மின்னோட்டம் தர நேரம், மின்னோட்டம் தர நேரம். ரைட், ஓகே. மின்னேற்றத்துக்கு சிறப்பு பேர் என்னன்னா கூலோம். அவர் ஒரு விஞ்ஞானி. நாங்க படிப்போம் யூனிட் 5ல இருக்குது. சாரி, யூனிட் 6 நாங்க படிக்க வேண்டிய இருப்ப போல மின்புலத்துல நாங்க படிக்கிறோம். யூனிட் 6ல நாங்க படிப்போம் கூலோமின் விதின்னு ஒரு கதை இருக்குது. இரண்டு ஏற்றங்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசை அல்லது தள்ளுகை விசைக்கான சமன்பாடு, அது கூலோம்ல விதின்னு சொல்லுவாங்க. Q சமனாயிட்டு அது நீங்க இந்த இடத்துல அவர்கள் நாங்க கூலோம் கேபிட்டல் C கவனம் வரீங்க. கேபிட்டல் C, ஸ்மால் c, அது சென்ட்ரிக்கல் கேபிட்டல் C. ரைட், இப்போ நான் எழுத போற அடிப்படையால இங்க பாருங்க, மின்னோட்டத்தின் அடிப்படையால ஆம்பியர், இவரது செகண்ட், இன்னொரு இடைவெளி AS, ஆம்பியர் செகண்ட். ஆம்பியர் செகண்ட் எழுத தெரியல, ஆம்பியர் செகண்ட், ஆம்பியர் செகண்ட். ரைட், நம்பர் 7, நம்பர் 7, நம்பர் 7. விளங்கிக்க விளங்கிக்க, சின்னொரு கதை விளங்குதாடா டே. நான் மின்னேற்றத்துக்கு நான் கதைச்ச விஷயங்கள் விளங்கிட்டாடா. கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறப்ப எல்லாரும் பேசி இது பண்ணணும். சும்மா பார்த்துட்டே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். மின்னேற்றம் என்று கதைச்ச கதைக்கு நான் எழுதின ஆம்பியர் செகண்ட் எப்படி வந்துன்னு விளங்கிட்டாடா. எஸ், ரைட், வெரி குட், வெரி குட். கஷ்டம் இல்லடா, கஷ்டம் இல்லடா, விளங்கிக்கலாம் விளங்கிக்கலாம். சரி, ஓகே. நம்பர் 7, நம்பர் 7, சரி, நம்பர் 7 மின்னியக்க விசை. இனி எழுதுங்க, மின்னியக்க விசை, மின்னியக்க விசை, மின்னியக்க விசை. ரைட், இனி நம்ம என்ன செய்ய போறோம்னா விரைவாக கடந்து போவோம். சரி, ஓகே. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. பிரச்சனை இல்ல, அதான் விலங்குகள் இல்ல. நான் கேட்கும் வரை பொறுமை அறிக்காதடா. நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன், இந்த போர்டுக்கு முன்னால நிக்கிறது உங்களுக்கு ஆகும். இப்பதான் நம்ம வந்துடுங்க A லெவல். இப்பயே நீங்க இந்த விஷயங்களை பழகலன்னா கடைசி வரை பழகல. சின்னொரு சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்கடா. சரியா, நான் கேட்கும் வரை விளங்கிட்டாண்டு கேட்டு அதுல எல்லாரும் விளங்கி உனக்கு விலங்குகள் நீ இது வெக்கப்படுத்து. திரும்ப ஒரு தடவை செல்லுங்கன்னா நான் செல்லத்தான் போறேன். அதனால எல்லாருக்கும் பிரயோஜனம் தான். கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் தான். விளங்கினாங்களும் திரும்ப ஒரு கதைக்கிறது அது ஆழமா பதிஞ்சு வரும். சரி, அந்த விஷயத்த நல்லா கவனிங்க பாருங்க. மின்னேற்றம் என்கிற கதை தான் இது. சின்ன ஒரு கதை. இங்க பாருங்க, இதெல்லாம் பெருசா அலட்டிகமானது. நம்ம எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு பாடத்துல நாங்க படிக்க போறோம். மின்னேற்றம், அவன் இந்த மின்னேற்றத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஓரல், அதாவது மின்னோட்டத்துக்கு வரைவிலக்கணம் மின்னேற்றத்தை நீங்க படிக்க போறீங்க. அவன் சொல்றான் ஓரலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றத்தை தான் மின்னோட்டம் சொல்றாங்க. அப்ப ஏற்றத்தை எழுவாய் மாத்தினா T என்ன செய்யும், இங்க போய் பெருகுபடும். அப்ப Q சமன் IT. இங்க பாருங்க, மின்னேற்றத்துக்கு ஒரு சமன்பாடு வந்துச்சு. அப்ப மின்னேற்றத்துக்கு ஒரு சமன்பாடு வந்தா அது IT, மின்னோட்டம் தர நேரம்.
மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு என்ன? ஆம்பியர். நேரத்தின் அடிப்படை அலகுன எஸ். அப்ப மின்னேற்றத்தில சிறப்பு பேராக கூலோம் கேபிட்டல் சி யூஸ் பண்ணிருக்காங்க. நான் செஞ்ச விஷயம் இந்த அடிப்படை அலகுல ஆம்பியர் செகண்ட் நான் கண்டுபிடிச்சேன். கரெக்ட் விளங்கிடாமா? இந்த ஆம்பியர் செகண்ட் எப்படி நம்ம வந்த நிலையில அலகு திரும்ப விளங்கப்படுது சொன்னால் உனக்கு விளங்கிட்ட ஆம்பியர் செகண்ட் எப்படி வந்தேன். ரைட், ஓகே, வெரி குட். சரி, இப்ப இன்னைக்கு கவனி. அப்ப அவ்வளவுதான் கதை. இப்ப நீங்க இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இதுவரைக்கும் நாங்க எங்களோட ஆரம்ப காலங்கள்ல அறிமுகமான இந்த பௌதிக கணியம் பெருதி அலகு இதை கதைச்சா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். இதை கதைச்சா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம்ங்கிறதாலதான் நான் இந்த சமன்பாடுகள் வரைவிலக்கணமா சமையல் ஓட்டமா கதைச்சு வந்தேன். பட் இதெல்லாம் திரும்ப நம்ம ஆரம்ப கதைக்க போறோம். ஆனா இதுக்கு பிறகு வர போற விஷயங்களை நீங்க நம்புங்க. நோ, ஏற்றத்துக்கும் வெப்பநிலை மாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லடா. அடே, கூலோம் வேறு செல்சியஸ் வேறு. கவனமா இருக்கணும். இது வெப்பநிலை அலகு இல்ல, இது கூலோம் அலகு. செல்சியஸ் வேறு, அது வெப்பநிலை. ஏற்றம் சமன் வெப்பநிலை நாட். தெளிவாக விஷயத்தை பிடிச்சிக்க. ஏற்றத்துக்கும் வெப்பநிலைக்கும் சம்பந்தம் இல்லை. நீ அங்க பயன்படுத்துற அது செல்சியஸ் பாகை சி. பாகை சி அது ஒரு அலகு கெல்வின்ல யூஸ் பண்ண போறேன் நான். அதுக்கு அதெல்லாம் அடிப்படை பகுதியை கணிதம். மின் இது அதாவது ஏற்றம் இது பண்றது வெப்பநிலை. தெளிவா விளங்கிங்க. மின்னேற்றம் மின்னேற்றம் என்ன இருக்கு? ஐடி மின்னேற்றம் ஐடி. கவனம் கவனம். கேட்டால் விளங்கிடா? ஆகிப் ஏற்றம் சமன் வெப்பநிலைங்கிற கதையில் விளங்கிடா? சரியா? சில விஷயத்துல நல்லா பிடிச்சிக்கணும். ரைட், ஓகே. சில விஷயம் இப்ப பாரு. இப்ப இனி அறிமுகமாகிற பகுதிகள் கணிகள் எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்? இப்போதைக்கு நீங்க அந்த பேரை கேள்விப்படுங்க, அதுல சிறப்பு பேரை கேள்விப்படுங்க, அதுல அடிப்படை அழகை கேள்விப்படுங்க. பட் யாரும் இப்படி யோசிக்க வேணாம். இப்போதைக்கு யோசிக்கணும். இப்போதைக்கு யோசிக்கணும், அவசரப்படணும். சரியா? இந்த மின் இயக்க விசை இது நாங்க பேட்டரியில வார அந்த சக்தியை பத்தி கதைக்கிறோம். சரியா? போசப்பர் அங்க இருக்கிற வோல்டேஜ் தான் இது. ரைட், இங்க கவனிங்க. மின்னியக்க விசை. மின்னியக்க விசை எழுது. மின்னியக்க விசை வாற்று. மின்னியக்க விசை வாற்று. வாற்று வோல்ட். வாற்று. மின்னியக்க விசை வாற்று எழுதுங்க. வாற்று. சிறப்பு பேர் வாற்று. கேபிட்டல் வி. கேபிட்டல் வி. வாற்று கேபிட்டல் வி. வாற்று கேபிட்டல் வி. எஸ், எழுதுங்கடா. கிலோகிராம் பார்த்து எழுதியது. யோசிக்காத. இதெல்லாம் சமன்பாடுல இருந்து நீ டக்குன்னு எடுக்கலாம். அதெல்லாம் பெருசா கவனம் இல்ல. கவனிங்க, சொல்ல விஷயத்துக்கு கவனிங்க. எழுதக்க பெருசு மாதிரி இருக்கும். அடி இவ்வளவு பெருசா எழுதணுமா? அதெல்லாம் சின்ன விஷயம் தான். வாற்றுங்கிறது ஒரு சின்ன டெபினிஷனோட முடிஞ்சு சும்மா எழுதிட்டு போகலாம். கவனிங்க. கிலோகிராம் பாடமாக்கையும் பாடாது. எதையுமே பாடமாக்க மாட்டோம். எதையுமே இதுக்கு பிறகு எழுத போறதெல்லாம் போத்தி கொடுத்து வாட்டுக்கு இந்த அடிப்படை அளவு வருங்க இவருக்கு அப்படி வரும் எதுவுமே பாடம். பிசிக்ஸ்ங்கிற கவனியல்ல A to Z. பிசிக்ஸ்ங்கிறத வந்துட்டு நாங்க பாடமாக்கி வெளியில அது 0.000 பாடமாக்குறது. இங்க பாடமாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. பாடமாக்குறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. விளங்கினா மட்டும்தான் நீ கதைக்கலாம். பாடமாக்கிட்டு போய் எக்ஸாம்ல எழுதலாம். வோல்டேஜ் அழகா நான் பாடமாக்கிட்டு போறேன், நாங்க போய் எழுத போறேன். அப்படியெல்லாம் வரப்போறது. நீ பாடமாக்குற சம்பந்தமான கேள்விகள் அங்க வராது. நான் சொல்லிட்டேன். கேள்விகள் எங்க பிரச்சனை இருக்கிறோ அங்கதான் அதெல்லாம் கேள்வி. பாடமாக்கிட்டு போய் எழுதுறது ஒரு பிரச்சனை இல்லை. பாடமாக்கிட்டு போய் எழுதுறது ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க ஆபீஸாக வரல, அதுல தெளிவா இருக்கணும். அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ரைட், கவனிங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -3 ஆம்பியர் -1. எழுதுங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -3 ஆம்பியர் -1. Yes, yes, what? அந்த வாட் எழுதுற வாட். சாரி, வோல்ட். சாரி சார், ஒரு இது ஒன்று விட்டுட்டேன். வோல்ட். சரியா? வாட் வாலே இது வோல்ட். வோல்ட்டா வோல்ட். தமிழ்ல எழுதின பிரச்சனை. வோல்ட். சரியா? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -3 ஆம்பியர் -1. ஆம்பியர் மைனஸ். சரியா? இது ஒழுங்கா எழுதிங்களா? வோல்ட். இப்ப நான் இந்த மேல இருக்கிறத அழிக்கனா மேல இருக்கிறத அழிக்க. மேல இருக்கிறத அழிக்க. சரி,
கீழே இருக்கிறது ரைட். அடுத்த பகுதி எழுதிக்க. மீனியக்க விசை வோல்ட், வோல்ட், அதே போல கிலோகிராம், மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் -3, ஆம்பியர் -1. ரைட். நம்பர் 8 எழுதுங்க. நம்பர் 8 மின்தடை, நம்பர் 8 மின்தடை, நம்பர் 8 மின்தடை. ரைட். சிறப்பு பெயர் நாங்க படிச்சிருப்பீங்க ஓம். இது அறிமுகமான ஒரு விஷயம். மின்தடை ஓம், ஓம். அவர குறியீடு இப்படி. ரைட். குறியீடு இப்படி. சரியா? குறியீடு இப்படி வருவாங்க. ஓம் குறியீடு அப்படி. சரி, கவனிங்க. விளையாடமான கிளாஸஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு செக்லாம் வந்துட்டு இது பண்ணினது நாங்க அதான் சொன்னோம். கிளாஸ்ல நம்ம வார டைம்ல அப்படியான கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னது வரும். சரியா? ஒரு ஆளை நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படி நம்ம குழம்பு இருந்தா வேற ஏதாவது நீங்க இது பண்ணிட்டு இது பண்ணி இந்த கிளாஸ்ல வந்துட்டு குழப்பிட்டு ஒரு ஆள் படிச்சுட்டு இருக்க நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. படிச்சுட்டு இருக்கிற டைம்ல டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. சரியா? அப்படி டிஸ்டர்ப் பண்ணினாலும் நீங்க கணக்கெடுக்க வேணாம். கொஞ்சம் கிளாஸ்ல பாருங்க. கொஞ்ச நாள் தானே, இன்னொரு நாள் தான், இன்னொரு நாள் தான். ரைட். ஓகே, பாருங்க. மின்தடை ஓம், அதே போல ஓம் குறியீடு. சரியா? கிலோகிராம், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட், செகண்ட் -3, ஆம்பியர் -2. எழுதுங்களா? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட் செகண்ட் -3 ampere -2, ampere -2. Right. Number 9 எழுதிட்டு வா கொஞ்சம் தானே எழுதிட்டு வா, பிரச்சனை இல்லை, எழுதிட்டு. மின்தடை. ரைட். அடுத்தது மின் கடத்து திறன். இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டில அடுத்தடுத்த பகுதி சின்ன சின்ன விஷயம் இல்ல. ஒரு பேஜ்லயே அவ்வளவு வரும். பாக்கதான் இது பெரிய வேர்ட் மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேஜ்ல இதெல்லாம் கதைச்சு வரும். ஒரு வரையில கதைச்சிட்டு வரும். சரி, அவ்வளவுதான். எழுதுங்க. மின் கடத்து திறன், எழுதுங்கடா. சைமன்ஸ், அவர் சிறப்பு பேர் சைமன்ஸ். இந்த இடத்துல கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் எஸ், சைமன்ஸ் சிறப்பு பேர் குறியீடு சைமன்ஸ். சரியா? சைமன்ஸ் எழுதுங்க. கிலோகிராம் -1, மீட்டர் -2, செகண்ட் கியூப்டு வரும், ஆம்பியர் ஸ்கொயர்டு. சரியா? கிலோகிராம் -1, மீட்டர் -2, செகண்ட் கியூப்டு வரும், ஆம்பியர் ஸ்கொயர்டு வருமா? தடைத்திறன் நிகர் மாறும். சரி, ஓகே. நம்பர் 10 எழுதி விடுங்க. மின் கடத்துதிறன் சைமன்ஸ், கிலோகிராம் -1, மீட்டர் -2, செகண்ட் கியூப், அதே போல ஆம்பியர் ஸ்கொயர். ரைட். நம்பர் 10 எழுதுங்க. ஊடு புகவிடும் திறன், எழுதுங்க. ஊடு புகவிடும் திறன் ஹென்றி. ஊடு புகவிடும் திறன் ஹென்றி. வடஹேனம் ஹென்றி. எழுதுங்க. ஹென்றி. கேபிட்டல் H, ஊடு புகவிடும் திறன் ஹென்றி. மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கு பிசிக்ஸை பொறுத்தவரை. ஹென்றி. H எழுதுங்க. கிலோகிராம், மீட்டர் ஸ்கொயர்ட், செகண்ட் ஸ்கொயர்ட், செகண்ட் -2, ஆம்பியர் -2. எழுதுங்க. பார்த்து தெளிவா எழுதுங்க. பார்த்து எழுதிட்டு இருக்கீங்க. பார்த்து விளங்கி எழுதுற டைம்ல அந்த யூனிட் புரிஞ்சு அந்த தியரிய புரிஞ்சு எழுதுற டைம்ல பிள்ளை வராது. டக்குன்னு எழுதலாம்.
ஆனா இப்ப நாம என்ன செஞ்சிட்டீங்க, பார்த்து எழுதிட்டீங்க அலகுகள். அலகுகளை பார்த்து எழுதுறத தெளிவா பார்த்து எழுதி வர நீ எழுதி வைக்கிறதா அங்க இது போட்டு நாம என்ன செய்யறது, படிச்சுட்டு போறது மிக முக்கியமானது. இப்ப பரிமாணங்கள் நாங்க எழுதுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அப்ப பார்த்து எழுதுறதுக்கு என்ன செய்யும், தெளிவா எழுதிக்கணும் விஷயம். சரியா தெளிவாக எழுதுங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கேல் செகண்ட் மைனஸ் 2 ஆம்பியர் மைனஸ் 2. புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. ரைட் பாருங்க, 11ஆவது 11 வா வா சில விஷயத்தை புரிஞ்சு. 11ஆவது கேள்வி பாரு. 11ஆவது கேள்வி. 11ஆவது கேள்வி. 11ஆவது சரி. கொள்ளளவம் எழுதுங்க. கொள்ளளவம் 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 சரி. கொள்ளளவம் பேரட்ஸ். கொள்ளளவம் பேரட் கேபிட்டல் எஃப். கொள்ளளவம் கொள்ளளவிகள்ல நாங்க யூஸ் பண்றோம். கொள்ளளவம் பேரட் கேபிட்டல் எஃப் கொண்டு வரும். கேபிட்டல் எஃப் கொண்டு வரும். எழுதுங்க. கிலோகிராம் மைனஸ் 1 கிலோகிராம் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2 செகண்ட் 4ஆம் அடுக்கு ஆம்பியர் ஸ்கொயர் 2ஆம் அடுக்கு. சரியா ஓகே சரியா. கிலோகிராம் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2 எஸ் தி செகண்ட் 4ஆம் அடுக்கு ஆம்பியர் 2ஆம் அடுக்கு. ஆம்பியர் 2ஆம் அடுக்கு. ரைட் ஓகே. 12 எழுதுங்க. இன்னும் இருக்குது ஏகப்பட்ட பகுதியை நினைவுகிறது. போதுமானது. கொஞ்சத்தை அறிமுகப்படுத்துவோம். ரைட். காந்தப்பாயம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் படிப்பீங்க. காந்தப்பாயம் 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 வெபர். சரியா இப்படி எழுதுவா வெபர். இப்படி எழுதும் வெபர். WB capital W small b வெபர் எழுதுங்க. கிலோகிராம் டிரான்ஸ்லேட்டர்ல சின்ன சின்ன சிக்கல்களோட கவனமா இருக்கணும். வெபர் W capital W அதே போல small b வெபர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 ஆம்பியர் மைனஸ் 1 ஆம்பியர் மைனஸ் 1 காந்தப்பாயம். ரைட். 13வது லாஸ்ட் ஒன். காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி. ரைட். நல்ல ஒரு விஞ்ஞானி என்ன, டெஸ்லா. டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி டெஸ்லா கேபிட்டல் டி டெஸ்லா. அதுவும் விஞ்ஞானிகள் தானே, எல்லாமே விஞ்ஞானி. டெஸ்லா. கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 2 ஆம்பியர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 ஆம்பியர் மைனஸ் 1. சரியா. டியூட்டர் பிரிண்ட் எடுக்க சொன்ன கட்டாயம் கிளாஸ்ல டியூட்டர் பிரிண்ட் எடுத்துருந்தா தான் விளங்கு நடக்குது. ஏன்னா ரைட். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. கடப்போம் அவசரமாக கடந்து போ. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸ் போயிட்டு கிளாஸ் நடக்குது. சரியா ரைட். அடுத்த விஷயம் நாங்க வரும். அடுத்தது வரும். ரைட் ஓகேடா ஓகேடா சரி வா. இப்ப வரும் இனி அடுத்த பகுதி. சரியா தெளிவா விஷயத்தை விளங்கிக்கு. அழகா கடந்து போகலாம். அழகா கடந்து போகலாம்.
பாருங்க உனக்குள்ள அடுத்த தலைப்பாக முச்சேர்க்கை சின்ன ஒரு கதை சரி ஒரு பபா பகுதி தான் அது சரியா நீங்க பயன்படுத்துற அந்த மில்லி நானோ அதுகளை பத்தி கதை சரியா ரைட் ஓகே இப்ப பாருங்க நான் சில விஷயத்த பாருங்க முச்சேர்க்கைகள் பாருங்க இதுல சொல்றாண்டா எஸ்ஐ அலகுகளின் மடங்குகளையும் உப மடங்குகளையும் குறிப்பதற்காக சில முச்சேர்க்கை குறியீடுகள் பயன்படுத்தப்படுது மீட்டருக்கு முன்னால மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் இப்படி கதைக்கிறது இப்படி கதைக்கிறது கிலோகிராம் இதெல்லாம் கதைக்கிறது ரைட் ஓகே சொல்லப்பா என்ன கதைக்கானு பாப்போம் என்ன கதைக்கானு பாப்போம் அதுல பாருங்க ரெண்டு அட்டவணைகள் பயன்படுத்துற நாங்க மடங்குகளுக்கும் உப மடங்குகளுக்கும் அதுல இந்த சைட்ல மடங்கு முச்சேர்க்கை குறியீடு எழுதிட்டு வாங்க இதெல்லாம் விளங்கி இது பண்றல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன் இந்த விஷயங்களை இதுல ஒன்று இல்லை ரைட் பாருங்க அந்த மடங்குல 1024வது மடங்கு 1024 மடங்கு சரியா ஒரு அளவிட இப்ப உதாரணத்துக்கு நல்லா கவனிக்கும் நீங்க படிக்கிற விஷயங்களை நாங்க கதைக்கிறேன்னா கிலோகிராம் இப்ப உதாரணத்துக்கு படிச்சு பண்ணாங்க 1000 கிராம் 1 கிலோகிராம் வந்து படிக்கிறது 1000 கிராம் 1 கிலோகிராம் அதாவது என்ன அர்த்தம் இந்த 1000 கிராமுக்கு முன்னால இருக்கிற இவரை சொல்றது 10 அடுக்கு இந்த 10 அடுக்கத்தான் கிலோ சிமோல் கி இது ஜி கிராம் இதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணும் அதைத்தான் நாங்க முச்சேர்க்கைன்னு கதைக்கிறோம் சரியா கதைக்கிறோம் இவ்வளவுதான் விஷயம் இது இந்த 10 பதிலா இந்த இடத்துல 1024 இவ்வளவுதான் இதெல்லாம் பெருசா போட்டு கதைக்கிறது சரியா அப்ப என்ன வரப்போகுதுன்னு பாருங்க இது இலக்கங்களை நாங்க என்ன சின்னோன்னா காட்டுறோம் 3000 எழுதாம அந்த கிலோ எடுத்தீங்கன்னா அது என்ன வரும் கிலோகிராம் அப்ப எங்களுக்கு தெரியும் 1000 கிராம குறிக்குது 1000 கிராம குறிக்குது ரைட் இப்ப பாருங்க 1024 இதை நாங்க எப்படி கதைக்கிறோம்னா யொற்றான்னு சொல்லுவாங்க யொற்றா இதெல்லாம் பாருங்க பேருகளை சும்மா விளையாடுங்களா யொற்றா யொற்றா சரியா யோனா சாமா யொற்றா எஸ் குறியீடு கேபிட்டல் ஒய் குறியீடு கேபிட்டல் ஒய் யொற்றாட கேபிட்டல் ஒய் ஏன்னா அங்கால அப்படியே மாறி ஆப்போசிட்டா ஸ்மால் லெட்டர்ஸ்ல வரப்போதா சரி பாருங்க 1024 யொற்றா கேபிட்டல் ஒய் சரி குறிச்சுக்கோ அப்படியே குறிச்சுக்கோ 1021 எழுதுங்க செட்ரா செட்ரா 1021 எழுதுங்க செட்ரா எஸ் கேபிட்டல் Z செட்ரா அதே போல 1018 எக்ஸா எக்ஸா 1018 எக்ஸா capital E எக்ஸா capital E இதெல்லாம் சும்மா நடைமுறையில இது பண்ண வந்துருவாங்க அதெல்லாம் எழுதிட்டு கிடக்கணும் சரியா அடுத்தது 1015 மூணு வருது ரைட் 1015 பெட்ரா 1015 பெட்ரா கேபிட்டல் P முச்சேர்க்கை குறியீடு பெட்ரா அதே போல 1012 ரேரா ரைட் 1012 ரேரா எழுதுங்க கேபிட்டல் T எழுதிடுவாங்களா கேபிட்டல் T ரேரா அதே போல 19 இது தெரியணும் ஜிக்கா கேபிட்டல் G ஜிக்கா அதே போல 16 இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மெகா 16 மெகா கேபிட்டல் M அதே போல 13 கிலோ 13 கிலோ சிமோல் கே மத்த எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து கிலோக்கு வந்த உடனே என்ன செய்யறாரு சிமோல்ல மாறாரா கவனமா இருக்கும் ரைட் 12 ஹெக்ரோ இது வளவே நாங்க யூஸ் பண்றதுல பரவாயில்ல ஹெக்ரோ 12 ஹெக்ரோ சிமோல் H 12
ஹெக்ரோ ஸ்மால் h. அதே போல 10 ஒன்று டெக்கா 10 ஒன்று டெக்கா. கவனிங்க, இந்த பேரெல்லாம் வந்துகிட்டு பக்கத்துல வயசானவங்க இருந்தா என்னடா கதைக்காம என்ன மொழி கதைக்காம தான் போயிட்டு கிடக்கு. சரியா, பொன்னிசி இல்லாத படித்தான் இதுதான் ஆகணும். பக்கத்துல எதுன்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு சரி பாருங்க. 19 ஜிகா 16 மெகா 13 கிலோ ஹெக்ரோ அதே போல டெக்காண்டு வரும். சரி ஓகே, அவ்வளவுதான் அந்த மடங்குகள் இருக்கிற கதை. மடங்குகள் இருக்கிற கதை நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. சரியா, சரி ரைட். சரியா பாருங்க, 11 டெக்கா 12 ஹெக்ரா டே. கவனி, கிலோ சிமோல் கேடா சிமோல் கே மத்த அதுக்கு பிறகு பாரு 13 12 11 எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் அடிக்கனா. டெக்கா டி ஸ்மால் டி ஸ்மால் ஏ டெக்கா ரைட். இப்போ வருவோம் அடுத்தது. நான் இதை அழிச்சுக்கிறேன். சரி, அப்படியே அழிக்கிறதுக்கு முன்னால எழுதி முடியல. நான் அழிக்கத்தான் போறேன்னு போட்டு ஒரு இது பண்ணா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க. திரும்ப நீ அதை எழுதி இருக்கலாமே, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதை பார்த்து எழுதி இருக்கிறதானே வங்கி படிக்கிறது. சரி, இப்போ வரும் இந்த உப மடங்கு பாருங்க. உப மடங்குல எழுதுவோம், வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் பாருங்க, 10 சய ஒன்று 10 சய ஒன்று எழுதுங்க. டெசி 10 சய ஒன்று டெசி ஸ்மால் டி டெசிமீட்டர் கிடைக்கிறது. டெசிமீட்டர் 10 சய ஒன்று 10 சய ஒன்று ரைட். 10 சய 2 கேள்விப்பட்ட விஷயம் சென்ட்ரி சரியா, சென்ட்ரி ஸ்மால் சி சென்டிமீட்டர் 10 சய 3 மில்லி ஸ்மால் எம். அதே போல 10 சய 6 மைக்ரோ 10 சய 6 மைக்ரோ. புரியுத பாருங்க, எழுதிய மைக்ரோ 10 சய 6 மைக்ரோ 10 சய 6 மைக்ரோ. 10 சய 9 நானோ 10 சய 9 நானோ ஸ்மால் என் நானோமீட்டர் 10 சய 9 நானோமீட்டர் ரைட். 10 சய 12 பிகோ 10 சய 12 பிகோ ஸ்மால் பி யா ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மால் பி 10 சய 12. அதே போல 10 சய 15 பெம்ப்ரோ 10 சய 15 பெம்ப்ரோ ஸ்மால் எஃப் பெம்ப்ரோ. 10 சய 18 எச்சோ 10 சய 18 எச்சோ ஸ்மால் ஏ எச்சோ எழுது. 10 சய 18 எச்சோ ஸ்மால் ஏ. அதே மாதிரி 10 சய 21 செப்ரோ எழுதுங்க. செப்ரோ 10 சய 21 செப்ரோ ஸ்மால் செட். சரியா, ஸ்மால் செட் செப்ரோ ஸ்மால் செட். அதே போல 10 சய 24
10 சய 24. 10 சய 24. பாருங்க எட்டோ எட்டோ சரியா எட்டோ எட்டோ 10 சய 24 எட்டோ. சரி ஓகே அவ்வளவுதான். சின்ன விஷயம் நீங்க கவனிங்கடா. நாங்க வேலை முடிச்சுட்டு ஒரு புதிய ஒரு விஷயத்துல காலடி எடுத்து வச்சுட்டு நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். வீண் விளையாட்டுகள் படிக்கிற டைம்ல விளையாடுவாங்க, படிக்கிற டைம்ல விளையாட வேண்டாம். நான் நினைக்கிறேன் சில செக் வந்து இது பண்ணிட்டு போலங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் படிக்கிறாங்க என்ன செய்ய கொஞ்சம் கவனம் எடுங்க. அதுல போக்கஸ் பண்ணாம நான் கதைக்கிற விஷயங்களை எடுப்பேன். இதுக்கு பிறகு நான் முக்கியமான ஒரு விஷயம் அறிமுகமாகும். இதோட நாங்க முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள வரப்போறோம். இந்த பாடத்துல மிக முக்கியமான ஒரு கதைக்கு இந்த எழுதி ஸ்டார்ட் பண்ணதுல நோக்கத்துக்குள்ள இப்ப வரப்போறீங்க. கொஞ்சம் கவனம் பண்ணுங்க, கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. ரைட் ஓகே, இதை எழுதி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எற்றோ எழுதி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எழுதி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எழுதி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட் ஓகே. சரி ரைட். சரி இப்ப பாருங்கடா, அந்த கீழே பாருங்க டியூப்ல நம்ம கதைச்சிருப்போம். சரியா, அங்க டியூப்ல பாருங்க, டியூப்ல பாருங்க. கீழே கதைக்கான பாருங்கடா, டியூப்ல பாருங்க. எஸ் சிமோல் பை சிமோல் பை சிமோல் பை சிமோல் பை எல்லாம் சிமோல் லெட்டர்ஸ் தானே, எல்லாம் சிமோல் லெட்டர்ஸ். ரைட் எழுதுங்க. அடுத்த இன்னொரு விஷயம், கவரேஜ் ப்ராப்ளம் நீங்க ஒரு இஷ்யூ ஒன்று இல்ல. நான் சொல்லிடுறேன், கிளாஸஸ் வந்துகிட்டு முடிய 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 உங்களோட ரெக்கார்ட் எல்லாம் உங்களோட குரூப்ல உடனே அப்டேட் ஆகும். சரி, அதே மாதிரி கிளாஸஸ் தொடர்ந்து அப்படிதான் நடக்கும். அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே என்ன செஞ்சிருந்தா இன்ஷால்லா உங்களோட கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ எல்லாம் அப்டேட் ஆகும். நீங்க என்ன செய்யணும், அந்த நாளைக்குள்ள பார்த்து முடிச்சிடணும். தயவு செய்து ரெக்கார்டை வந்துட்டு ஸ்டோ பண்ணிட வேணும். ஸ்டோ பண்ணிட்டு புறவு படிக்கலாம், புறவு படிக்கலாம். ஒரு சில காரணங்கள், தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் நீங்க அடுத்த நாளைக்கு அதை வைங்க. அப்படி இல்லையா அன்னைக்கு முடிச்சிருக்கோம். அன்றைக்கு நாங்க கடந்து கடந்து வந்துடுவோம். சேர்த்து வச்சு படிக்கலாம், சேர்த்து வச்சு கிளியர் பண்ணலாம். இந்த சந்தேகம் மாதிரி கிளாஸஸ் என்ன செய்ய டக்கு டக்கு அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கணும், கம்ப்ளீட் பண்ணுங்க. எஸ் ஓகே, லிங்க் வந்துட்டு நான் ஷேர் பண்ணி கவனிங்க. கிளாஸஸ் வந்துட்டு நீங்க புதுசா ஜாயின் பண்ணி அல்லது இந்த ஆன் குரூப்ல வந்துட்டு இல்லாதவங்க யாராவது இருந்தால் சில விஷயத்த நல்லா கவனி. நீங்க எனக்கு அந்த உங்க பேரையும் பெச்சையும் வந்துட்டு டிஸ்ட்ரிக்டையும் போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா நான் அதை குரூப்ல கட் பண்ணி விடுவேன். நல்லது என்ன செய்யலாம், அந்த லிங்க் நான் அனுப்பலாம். சரியா, நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாவி சரியா 076 72 1 49 19. சரியா, 076 72 1 49 19. இதுக்கு ஒரு வாட்ஸ்அப், நீங்க உங்களோட பேரையும் பெச்சையும் நீங்க போட்டீங்கன்னா நம்ம குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் அந்த குரூப்ல கிளாஸஸ் லிங்க் ரெக்கார்ட் வீடியோ இது எல்லாமே அதுல அப்டேட் ஆகும். சரியா, மறந்துடுவாங்க. ரைட் ஓகே. சரி இப்ப வருவோம் நான் விஷயத்துக்கு. இப்ப நல்லா கவனிங்க. அது இல்ல, இப்ப நம்மளோட பாடத்துக்கு வரும். பாருங்க நான் சொல்றேன். எஸ் ஓகே, எல்லா ரெக்கார்டிங் ஒன்றா தான் அப்டேட் ஆகும். உங்களோட கிளாஸஸ் எல்லாம் டே 1 டே 2 டே 3 அப்படியே அப்டேட் ஆகிட்டு. நான் திரும்பியும் சொல்றேன், இந்த கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நேத்து நான் கதைச்ச ஒரு விஷயம், அதாவது நம்மளோட A to Z டே 1ல இருந்து உங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு நீ முன்னால போக போற நாள் வரும் வரைக்கும் இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே உங்க லைஃப் டைம் நீ யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ரெக்கார்டிங் எப்போதுமே உனக்கு அவைலபிளா இருக்கு. நீ எப்பயும் அதை பாரு.
எப்பயுமே என்ன ஒவ்வொரு யூனிட் நம்ம படிச்சு முடியும் எல்லாமே உங்கள்ட்ட தரப்படும். டியூட்ஸ்ல இருந்து கிளாஸஸ்ல இருந்து வீடியோ வந்துட்டு லைஃப் டைம் எக்ஸஸ், அதாவது உங்க ஏலவல் எக்ஸாம் போகும் வரைக்கும் நம்ம அந்த வீடியோ நீ திரும்ப படிச்சுக்கலாம். அது வரைக்கும் உங்க கையில இருக்கும், அதை யோசிக்க தேவை. சரி, ரெக்கார்டிங் அப்டேட் ஆகி அந்த யூடியூப்ல இருக்கும். நீ போய் அதை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தரம் இல்ல 10 தரம் இல்ல 20 தரம், அந்த 2 தரம் எக்ஸஸ் 3 தரம் எக்ஸஸ், அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நீ ரெக்கார்ட் பார்க்கணும். அது வரைக்கும் தான் உனக்கு கிளாஸ். அப்படியெல்லாம் இல்லை. நீ உன்னோட கடைசி டைம் வரும் வரைக்கும் அந்த கிளாஸ்ல நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இஷ்யூ ஒன்றும் இல்ல. இந்த கிளாஸ் புதுசா ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படி ஃபர்ஸ்ட் செஷன் குரூப்ல இருக்குது. நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணி ஒரு திரும்ப ஒரு தரம் அப்டேட் பண்றேன். டே 1 டே 2 எல்லாத்தையும் நீங்க ஒன்றாவே பாத்துக்கலாம். சரியா? ரைட், ஓகேடா. இப்ப பாருங்கடா, கிரிக்கெட் வரும், முக்கியமான ஒரு கதைக்குள்ள வரும். சரியா? பாருங்க. சரியா? எஸ், சன்னதானா ஃபர்ஸ்ட் 3 கிளாसेस எல்லாமே ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் 3 கிளாसेस எல்லாமே ஃப்ரீ. இதுதான் டே 2 போயிட்டு இருக்குது. மத்த கிளாஸ் ஃப்ரீ டீடைல்ஸ் நீங்க அட்மினோட தொடர்பு கொண்டு அவங்க இது பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட், இங்க பாருங்க, சில விஷயத்தை கவனிங்க. முச்சேர்க்கை குறியீடு ஆனது சர்வதேச அழகின் முன்னால் பிரயோகிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு கதை, ஹைலைட் பண்ற இடம் வரப்போது. சில விஷயத்தை நல்லா பண்ணணும். முச்சேர்க்கை குறியீடு என்பது சர்வதேச அலகின் முன்னால் பிரயோகிக்கப்படும். மீட்டருக்கு முன்னால கிலோமீட்டர். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு குறியீடுகளும் முன்னால யூஸ் பண்ணிக்கிறோம். நேனோமீட்டர். சரியா? பாருங்க, பிரயோகம். அலகுகளும் முச்சேர்க்கைக்கும் இடையே இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். பாருங்க, பிரச்சனை எங்க பிரச்சனை? அடிப்படை அலகுகள் எழுதக்கு இடைவெளி இருக்கிறது, முச்சேர்க்கை எழுதக்கு இடைவெளி இருக்கப்படாது. அப்படியே ஹைலைட் பண்ணி விடு. அலகுக்கும் முச்சேர்க்கைக்கும் இடையே இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். ரைட், ஓகே பா. இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். எக்ஸாம்பிள் தந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். இடைவெளியின்றி எழுதப்பட வேண்டும். அதுல ரைட், ஓகே. உதாரணம் எழுதிக்கங்க. உதாரணம் அங்க கதை பண்ணாங்க. உதாரணத்தை பார்த்துக்கோ. பாருங்க, ஒன்று எழுதுங்க. 10⁻³ மீட்டர். இத நாங்க எழுதலாம் மில்லி மீட்டர். ரைட், பாருங்க, முச்சேர்க்கை எழுதக்க அவருக்கும் அந்த பௌதிக கணியத்துக்கு இடையில அலகுக்கு இடையில இடைவெளி காட்ட தேவை. மில்லி மீட்டர். அதுக்கு அவனுக்கு பூர்த்தி எழுதி விடுறல, நல்லா நெருக்கி கொண்டு ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் எழுதல, போதுமானது. நாங்க ஃபீல் பண்ணலாம். ரைட், விளையா சொல்றது, ஒரு சிறிய இடைவெளி காட்டாம எழுதினா சரி, இடைவெளியை ஃபீல் பண்ணாம எழுதினா சரி. அதுக்கு அவனுக்கு உள்ளுக்கு கொண்டு வந்து பூத்துருங்க. தெளிவா இருக்கு. எழுதி போட்டு என்னடா நாமளுக்கு தெரியாம இல்லாமலுக்கு தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும். அதே போல இங்க பாருங்க, 10⁻⁹ செகண்ட். நேனோ செகண்ட், மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட். 10⁻⁶ செகண்ட் எழுதலாம் மைக்ரோ செகண்ட். சரியா? எப்படி கதைக்கலாம், இப்படி காட்டிவிடும். சரியா? 3 உதாரணங்களை வந்து காட்டுங்க. போதும், 3 உதாரணங்களை நோட் பண்றா. எக்ஸாம்பிள்ல இது அப்படியே நோட் பண்ணி விடுங்க. ப்ரோ பயன்படுத்தலாம். எல்லாமே இருக்கு. நீ அந்த எழுதுற கிலோகிராம் அது இது எல்லாமே முடிச்சு எழுதுறதுன்னா ஜிகாமீட்டர், ஜிகா 16 மெகா மீட்டர். ரைட், ஓகே. சரி, இப்ப வரும் சில விஷயத்தை கவனிங்க. இப்ப அதுல பாருங்க, நம்மளோட டியூப்ல நாட்ன்ற ஒரு பகுதி இருக்கு. நாட் ஒரு கதை, அது இன்னொரு அழகு கொண்டு அறிமுகமா போகுது. சரியா? இதெல்லாம் கடந்து இன்னொரு அழகு இருக்குதா, ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் அதாவது இப்படி புரியுது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் சரியா, ஒரு ஆம்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டரை குறிக்கும். சரியா? இது நாட்ல எழுதுங்க. அந்த நாட் பாக்ஸ்ல பாருங்க, ஒரு ஆம்ஸ்ட்ராங் 10⁻10 மீட்டர். ஒரு ஆம்ஸ்ட்ராங் 10⁻10 மீட்டர். 10⁻10 மீட்டர்ங்கிறது 0.00000001 மீட்டர்ல வரும். அதுக்கு முன்னால நீங்க இதை போட்டீங்கன்னா விஷயம் முடியும். சரி, விளையாட கதைக்கிறது. ரைட், ஓகே. 10⁻10 மீட்டரை ஆம்ஸ்ட்ராங் எழுதுங்க. 10⁻10 மீட்டரை ஆம்ஸ்ட்ராங். 10⁻10 மீட்டரை ஆம்ஸ்ட்ராங். 10⁻10 மீட்டரை ஆம்ஸ்ட்ராங்.
ரைட். இப்ப கவனிங்கடா, நாங்க இதுவரைக்கும் எங்கட அலகுகள்ங்கிற ஒரு கதை எங்களுக்கு பரிச்சயமாகின விஷயம். அலகுகள்ங்கிற ஒரு வேர்டை நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டு அதை நாங்க பயன்படுத்தின ஒரு மாணவனாக இருந்தோம். ஓயல் வரும் வரைக்கும் இந்த அலகுகள்ங்கிற ஒரு கதை நல்லா கவனிச்சுங்க. அலகுகள்ங்கிற ஒரு கதை, அலகுங்கிற ஒரு கதை எங்களுக்கு அறிமுகமாகின ஒன்று. அதை நாங்க பயன்படுத்திட்டு வந்தோம். ரைட். அதை உங்கள்கிட்ட விளங்கப்படுத்துறதுக்கு, அதை தெளிவுபடுத்த இப்போது மறைஞ்சு டக்கு டக்குன்னு கதைச்சிட்டு வந்தேன். ஏன்னா நீங்க இதெல்லாம் ஆரம்பத்துல கதைச்ச பகுதிங்கிறது. ரைட். இப்ப கவனி, நான் ஏ லெவலுக்கு வந்து, அதாவது நீ இப்பதான் முதலாவது ஏ லெவலுக்கு வந்து நீ சந்திக்க போற முதலாவது புதிய வேர்டு, முதலாவது புதிய வேர்டு, சரியா? முதலாவது புதிய வேர்டு. அப்ப இவர் ஏன் எதுக்கு இஞ்சங்கிற விஷயத்துல கவனமா இருக்கு. முதலாவது புதிய வேர்டு நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா பரிமாணங்கள் என்கிற ஒரு பகுதி. பரிமாணங்கள். பெருசா ஒன்றும் இல்ல, பரிமாணங்கள். பரிமாணங்கள். பரிமாணங்கள் இங்கன்னா காணவியம் பரிமாணங்கள். சரி, நான் முதலாவது ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு இந்த பாடத்தை அப்படி நோக்குங்க. சரியா? நம்ம தெரியுமாடா உங்களோட ஓலவல்ல, சரியா, இந்த பகுதிக்குள்ள நாங்க படிச்சிருக்கீங்க இந்த இருபடி சமன்பாடு தீர்த்த. இது அப்படியே எடுக்கணும். இருபடி சமன்பாடு தீர்த்தல். இருபடி சமன்பாடு தீர்த்தல். ரைட். எனக்கு யாருண்டாலும் ஒரு சொரால் செல்ல இயலுமா? யாருண்டாலும் ஒரு ஆள் செல்ல இயலுமா? நீங்க ஓலவல் வரும் வரைக்கும் இருபடி சமன்பாடு தீர்த்தல் எத்தனை முறைகள்ல தீர்க்கலாம்? அப்படி எத்தனை முறைகள் நீங்க படிச்சிருக்கீங்க? ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிற முறைகளாக எத்தனை முறைகள் படிச்சிருக்கீங்க? யாருந்தாலும் ஒரு ஆள். வெரி குட். இரண்டு முறை. இரண்டு முறை ஓயல் வரும் வரைக்குமா? நீ உன்னோட கிரேட் 9ல இருந்து ஓலவல் வரும் வரைக்கும் இருபடி சமன்பாடு தீர்த்தல் எத்தனை முறைகள்ல படிச்சிருக்கிறீங்க? ரைட். ஓகே ஓகே, குட் குட். இரண்டு முறை, இரண்டு முறை, இரண்டு முறை. சரி, இங்க கவனிங்க, நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. நீங்க இருபடி சமன்பாடுன்னா தெரியும், எக்ஸ் அடுக்கு 2 அறிப்பாரு. அதுக்கு தீர்வுகள் 2 வரும். தீர்வுகள் 2 வரும். ரைட். சொல்ல விஷயத்தை கவனிங்க. நீங்க உங்களோட ஓலவல் வரும் வரைக்கும் இருபடி சமன்பாடு தீர்த்தல் மொத்தமாக நீங்க 6 முறைகளை படிக்கிறீங்க. உங்களோட ஓலவல் வரும் வரைக்கும் மொத்தமாக நீங்க எத்தனை முறைகளை படிக்கிறீங்கன்னா 6 முறைகளை படிக்கிறீங்க. ரைட். இப்ப கவனிங்க, நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. சரியா? இங்க பாருங்க, முதலாவது நீங்க படிச்சிருப்பீங்க இந்த பொதுவா எடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் 0. இத தீர்க்க சென்னா எப்படி தீர்ப்பீங்க? இதுல x வெளியால் எடுத்து x ஆக 4, இது சமன் 0 வரும். எனவே இதுக்கு தீர்வு x1 0க்கு சமனா இருக்கணும், அல்லது x ஆக 4 0க்கு சமனா இருக்கணும், x சமன் -4. இது உங்களோட ஒரு முறை, நீங்க தீர்க்கிற முறை. அடுத்தது நீங்க படிச்சிருப்பீங்க இரண்டாவது முறை, x வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கம் சமன் 0. இதுல விரிவை நீங்க நேரடியாக எழுதி படிச்சிருப்பீங்க. x வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கம்னா x ஆக 2 into x ஆக 2 சமன் 0. இதுல இருந்து x சமன் -2 and x சமன் 2 படிச்சிருப்பீங்க. டேய், விளங்குதாடா? இதுவும் ஒரு இருபடி சமன்பாடு தான், இதுவும் ஒரு இருபடி சமன்பாடு தான்ங்கிறது என்ன விளங்கினாடா? டேய், 2 முறைகள் சொன்னவெல்லாம் போர்டு நல்லா கவனி. முதலாவது முறை இதை படிச்சிருப்பா, சின்ன வகுப்புல அறிமுகமாயிருங்க. ஓஎல் வரும் வரைக்கும் நல்லா தெளிவா பாரு. இரண்டாவது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கத்துல விரிவை நேரடியாக எழுதி கொண்டு வர. நம்பர் 3 ஞாபகம் இருக்குதா? எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6 பெருக்குத்தொகை கூட்டுத்தொகை பார்க்கிறது. சரியா? இது அப்படியே நீங்க தீர்த்தெழுதுறீங்க. பெருக்குத்தொகை 5x க்கு பதிலா 2x சக 3x எழுதி காரணிகளை கண்டு கொண்டு வரது. இது ஒரு தீர்வு. ரைட். ஓகே, வெரி குட். இப்போ வரும் நீங்க என்னதுக்கு நாலாவது ஓலவல் வந்த உடனே தலைப்பு போட்டிருப்பீங்க, சூத்திர முறை சமன்பாட்டை யூஸ் பண்றது. சூத்திர முறை, சூத்திர முறை சமன்பாட்டின் ஊடாக தீர்க்கிறது. அதாவது x சமன் -b பிளஸ் ஓ மைனஸ் ரூட்ல b வர்க்கம் -4ac
முழுவதின் 2a. இதுவும் உண்டை இருபடி சமன்பாடு தீர்த்தல் முறைதான், நேரடியாக பயன்படுத்துறது. ரைட், நம்பர் 5 நீங்க படிச்ச நம்பர் 5 வர்க்க பூர்த்தி முறை. வர்க்க பூர்த்தி முறை, வர்க்க பூர்த்தி முறை. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரும். அடே நாங்க சரி ஓகே நாங்க ரெண்டை சொல்லிட்டோம், இதுதான் நான் ஓலவெல்ல தலையில் போட்டோம், இப்படியும் 3 முறைகள் முன்னால இருக்குது. ஆனா நீங்க சொல்றீங்க 6 முறைகள். எங்க இன்னொரு ஆள் எங்க? ரைட், சொல்ற விஷயத்த நல்லா கவனி. இந்த 6வது ஆள், இது படிப்பிக்கிற ஆசிரியர்களும் அந்த இடத்துல அவங்க கதைக்கிறதில்ல. ஏன்னா சில பேருக்கு அது என்னன்னே தெரியாம போயிட்டு. நான் சொல்ற விஷயத்த கவனி. நீங்க படிச்சிருப்பீங்களே வரைவுகள்ங்கிற ஒரு கதை. நம்பர் 6 வரைவு. தெளிவாக விளங்கிக்க. அதான் சொல்றது, படிக்கிற பாடங்கள் ஏன் எதுக்குன்னு தெரியும். நம்ம வரைவுங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல. அந்த இடத்துல பாருங்க, y சமன் x வர்க்கம் சக 5x சக 7 இப்படி இருக்கட்டும். y சமன் x வர்க்கம் என்ன வரும்? x இன் பெருமானங்களுக்கு ஒத்த y இன் பெருமானத்தை கண்டு சார்பின் வரைவை வரைக. சரி ஓகே, இதுக்கு ஒரு இழிவு வரைவு வருது, இப்படி வருதுன்னு. இப்ப சொல்ல பார்ப்போம். x அச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகள், அதாவது x அச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறு 2 வரும். அந்த இடத்துல வைட பெருமானம் 0, x வர்க்கம் சக 5x சக 7. இந்த இடத்துல வர x ஆள்கூறு தான் அந்த இருபடி சமன்பாடின் தீர்வு. இந்த இருபடி சமன்பாடின் தீர்வு தெளிவாக விளங்கிக்கணும். இதுவும் ஒரு இருபடி சமன்பாடு தீர்த்தல் தான். இது ஞாபகம் இருக்குதாடா? சின்ன விஷயம். இப்படி படிச்சீங்களாடா? கதைச்ச விஷயம் என்னதாடா? y சமன் x வர்க்கம் சக 5x சக 7 இப்படி ஒரு சமன்பாடு தந்துட்டு x இன் பெருமானங்களுக்கு ஒத்த y இன் பெருமானத்தை காண செல்வான். கண்டு போட்டு கடைசி கேள்வி போயிட்டு கடைசியில் என்னண்டா, சார்பு x அச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறுல இருக்கிற x பெருமானங்கள் என்ன? அதான் அந்த சார்பின் தீர்வு, அந்த x இன் பெருமானம். x இன் பெருமானம். ரைட், ஓகே. இப்ப நான் சொல்ல வரேன். ஓகே, அதெல்லாம் இருக்கு. சரி, இப்ப நான் கேட்க வந்த விஷயம் ஒரே கேள்வி. இருபடி சமன்பாடு தீர்த்தல் ஏன் எங்களுக்கு 6 முறைகள் தேவைப்படும்? இப்ப நல்லா கவனிக்கலாம். இந்த சமன்பாடு தீர்த்தல் முறை, இந்த சமன்பாடு தீர்த்தல் முறை, இந்த இருபடி சமன்பாடு தீர்த்தல் முறையில பாருங்க, எல்லா இடங்கள்லையும் நாம இலகுவான முறையில அந்த சமன்பாடு தீர்க்கக்கூடிய மாதிரியும், பெரும்பாலான இடங்கள்ல முழு எண்கள்ல விடைவார மாதிரி தீர்வு. ஒரு சில பின்னங்களை கொண்டு வந்து போட்டுக்கொள்ளலாம். இப்ப உதாரணம் இந்த இடத்துல பின்னத்தை கொண்டு வரலாம். சரி, அதெல்லாம் இருக்க நான் சொல்ல வர விஷயம். இப்ப என்ன சிக்கல்னா, சில கேள்விகள் வார சந்தர்ப்பத்துல இந்த முறையினூடாக, ஏன் இன்னைக்கு சூத்திர முறை யூஸ் பண்ணா, இந்த முறையை யூஸ் பண்ணி என்னால காரணி எடுத்துக்க இயலாது, முழு எண்கள்ல காரணி இல்லைங்கிறதால நான் இதை யூஸ் பண்ணேன். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு கேள்வி இருக்குது, இந்த முறையில செய்ய இயலாது, ஒரு கடினமான ஒரு கேள்வியாக அவர் இருக்காரு, இந்த முறையில எங்களால செய்ய இயலாதுன்னா உன்னை இலகுவ ஆக்குறதுக்குத்தான் இந்த முறையை கொண்டு வர. நீ சும்மா கொண்டு இதுல பிரதிக்கணும் விட வரும். இதுல வர்க்க புத்தி முறை என்ன யூஸ் பண்ண, இதுக்கு சாம்பாட்டை விட வர்க்க புத்தி முறை டக்குன்னு வந்து, அல்லது டிராப்ல உன்னை பிரதிக்கணும்னா அங்கேயும் வந்துருவார். இப்ப பாருங்க, ஒரு கடினமான ஒரு கேள்வி என்கிட்ட ஏற்கனவே அறிமுகமாயிருக்கிற ஒரு முறையினூடாக உன்னால செய்யலாத சந்தர்ப்பத்துல அதை இலகுவாக்குறதுக்காகத்தான் இந்த முறைகள் அறிமுகமாகும். இப்ப நான் சொல்ல வர இந்த விஷயத்தை அப்படியே விளக்கிட்டு வாங்க. இப்ப வரும் எங்கட பாடத்துல. சரியா? இப்ப எங்கட பாடத்துல ஒரு விளைஞர் படிப்போம். எல்லாத்தையும் ஆழமாக நுணுக்கமாக ஏன் எதற்கின்ற ரீதியில படிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்ப பாரு, இந்த பரிமாணம், அதாவது நான் சும்மா சொல்றேன், நம்மளுக்கு வளமையாக நம்ம கேள்விப்பட்ட பௌதிக அடிப்படை கணியங்களை நான் ஒரு 3 கணியத்தை கழிக்க போறேன். திணிவு, சரியா? திணிவு, அதே போல நீளம், அதே போல நேரம். சரியா? இங்க பாருங்க, இந்த திணிவுக்கு அலகு இருக்கிறது கிலோகிராம், SI அலகு. நீளத்துக்கு அலகு இருக்கிறது M, நேரத்துக்கு அலகு இருக்குது செகண்ட். ஆனா எப்படி நாம இருக்கிற இடத்துல பரிமாணம் என்ற ஒரு தலைப்பு இருக்கிற கிலோகிராம் வார இடமெல்லாம், திணிவு வார இடமெல்லாம் கேபிட்டல் M என்று எழுது. நீளம் வார
இந்த நீளம் வார இடமெல்லாம் கேபிட்டல் எல் என்று எழுது. நேரம் வார இடமெல்லாம் கேபிட்டல் டி என்று எழுது. ரைட். இப்ப நீ கிலோகிராம் வார இடமெல்லாம் கேபிட்டல் எம் எழுது. நீளம் வார இடமெல்லாம் கேபிட்டல் எல் எழுது. நேரம் வார இடமெல்லாம் கேபிட்டல் டி எழுது. இப்ப நாம ஒரு இடத்துல நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே அழகுண்ட ஒரு கதை குறியீடு தெரியும். அடே கிலோகிராம் இருக்கிற இடத்துல ஏண்டா கேபிட்டல் எம் எழுதுன? கிலோகிராமே இருக்கட்டும் மேடம். இப்ப ஒரு ஆளுக்கு பேர் இருக்குது. நான் சும்மா சொல்றேன். இப்ப ஜாவித் ஒரு ஆளுக்கு பேர் இருக்குதா? சரியா இங்க பாருங்க. சரியா கவனிங்க. ஜாவித் ஒரு ஆளுக்கு பேர். டெய்ல இன்டர்வியூல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும் போதாவது இங்க கவனிங்கடா. சரியா கவனிங்க. ஜாவித் ஒரு ஆளுக்கு பேர் இருக்குது. அது நல்ல பேர் வைங்க. நல்ல பேர். இல்ல நீங்க ஜாவித் நீ கூப்பிடவானா அந்த பேரை விட்டு போட்டு நீங்க ஹடான்னு கூப்பிடு. ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்றோம். சொல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு ஆளுக்கு பேரு ஜாவித்னு இருக்குது. இனி உனக்கு அந்த ஜாவித்னு கூப்பிடாம நீ கனான்னு கூப்பிடு. இப்ப நான் சொல்ல வரேன் ஏற்கனவே கிலோகிராம் இருக்கிற இடத்துல என்னத்துக்கு எங்களுக்கு கேபிட்டல் நீளம் மீட்டர் தான் நான் யூஸ் பண்றேன். அதுக்கு பதிலா ஏஎல். சரியா பாருங்க நான் சொல்ல விஷயம். அதே மாதிரி நேரம் எஸ் இருக்கிற இடத்துல என்னத்துக்கு நாங்க கேபிட்டல் ரைட். இப்ப நான் சொல்ல வர விஷயம் நல்லா கவனிங்கடா. அப்ப எனக்கு எங்கேயும் ஒரு இடத்துல பிரச்சனை வரப்போகுது. இருபடி சமன்பாடுல எனக்கு இன்னொரு முறை அறிமுகமாகுதுண்டா. சரியா நல்லா கவனிங்க. இன்னொரு முறை அறிமுகமாகுதுண்டா. பாருங்க இன்னொரு முறை அறிமுகமாகுதுண்டா. எனக்கு ஒரு இடத்துல ஒரு கேள்வியே கடினமான ஒரு முறை அவரை வச்சு புரிஞ்சு கொள்ள இயலாது செய்ய இயலாத இடத்துல புதுசா எனக்கு சூத்திர முறை அதே போல எங்களோட வர்க்க புத்தி முறை அறிமுகமாயினாங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம் அதாவது நாங்க எங்களோட ஓலவல் வரும் வரைக்கும் அலகுகளை வச்சு நாங்க எங்களோட பௌதிக கணியங்களை கையாளணும். அது தொடர்பான சிக்கல்களை தீர்க்க எனக்கு எது போதுமாக இருந்துச்சுன்னா அலகுகள் மட்டும் போதுமாக இருந்துச்சு. ஆனால் இனி நல்லா கவனிங்க. அலகுகளை மட்டும் வச்சு ஒரு பௌதீக கணியத்தை இன்னும் ஆழமாக நாங்க அப்சர்வ் பண்றதுக்கு அல்லது பௌதீக கணியங்கள் தொடர்பான நடைமுறைகள் சிக்கல்களை எதிர்கொள்றதுக்கு எனக்கு அலகுகள் மட்டும் போதாம இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு யாரு அறிமுகமாகுதுன்னா பரிமாணங்கள் அறிமுகமாகும். சரியா நல்லா கவனிக்கும். அந்த இருபடி சாம்பாடு தீர்த்தல்ல முறை 1 முறை 2 முறை 3 இந்த 3 முறையிலையும் செய்யக்கூடிய கேள்வியை சூத்திர முறையில நீ செய்யலாம். அதுல செய்ய இயலாத கேள்வியும் சூத்திர முறையில செய்யலாம். அப்ப அலகுகளை மட்டும் செஞ்ச ஒரு இடத்துல பரிமாணங்களை கொண்டு நான் அறிமுகம் ஆயிட்டேன்னா அலகுகளை மட்டும் செஞ்ச ஒரு ஆளையும் நீங்க பரிமாணத்தை கொண்டு புரிஞ்சு கொள்ளலாம். அலகுகளை மட்டும் வச்சு செய்ய இயலாத சில சந்தர்ப்பங்கள்ல பரிமாணத்தின் ஊடாக விளங்கிக்கலாம். அப்ப பரிமாணம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் பரிமாணம்ங்கிற ஒரு கதை பிசிக்ஸ்ல நாங்க அலகுகளை வச்சு சந்திக்க இயலாத செய்ய இயலாத சில சந்தர்ப்பங்களை உடைச்சி லேசா புரிஞ்சு கொள்றதுக்கு விளங்குறதுக்கானது அந்த பரிமாணங்கள் அறிமுகமாகும். அப்ப நாம என்ன செய்யப்படாதா இதை கஷ்டமாக்கப்படும். பரிமாணங்கள்ங்கிற ஒரு வேர்டு அறிமுகமாகிற நோக்கமே உனக்கு லேசா புரிஞ்சு கொள்றதுக்காக அலகுகளை மட்டும் என்னால வச்சு செய்ய இயலாத சில விஷயங்களை இதை வச்சு செய்ய போறோம்ங்கிறதுக்கு அவனுடைய அறிமுகமாகும். அப்ப நாம என்ன செய்யப்படாது பரிமாணங்களை கஷ்டமாகும். மிக இலகுவான ஒரு பகுதி தெளிவாக விளைக்கலாம். சின்ன 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 விஷயங்கள் தாங்க பபா பகுதி மாதிரி கேள்வி. சரியா நல்லா கவனிக்கும். அப்ப இந்த சப்ஜெக்ட நோக்கத்தை விளங்கிக்கணும். என்னத்துக்காக இது அறிமுகம் அதான் ஒவ்வொரு தலைப்பு போடக்க ஏன் எதுக்குங்கிறதுல கவனம் வரைக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாடம் ப்ளீஸ் புடிச்சுக்கலாம். அப்ப இவர் தான்ங்கிறது சரியா ரைட். ஓகே இப்ப நாம பார்ப்போம். அங்க கதை சொல்லிருக்காங்க. இன்னைக்கு கதைகள் தான் கொஞ்சம் பாருங்க. நான் சொல்ற விஷயங்களை புடிச்சுக்கலாம். வர கேள்வியை போன பாருங்க என்ன கதைச்சிட்டு போறாங்க என்ன கதைச்சிட்டு போறாங்க கதை ரைட். இப்ப பாருங்க அடிச்சுட்டேன் பரிமாணங்கள். சரி பாருங்க டியூலரி சரிங்க டியூட்டோரியல் வந்துகிட்டு இந்த கதைகள் டைவர்ட் பண்ற பகுதிகள் எல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தேவை. அதாவது நீ டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியது முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நோட் பண்ற பாதிக்கிறீங்க. டியூட்டோரியல் மெத்தட நீங்க பாத்துருவீங்க. இப்ப கதைக்கிற விஷயங்களை ஒழுங்கா கேட்டுக்கங்க. பட் அந்த பாயிண்ட்ஸ்ல எதை மார்க் பண்றது எதுக்கு கவனம் கூட கொடுக்கிறது ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்க நான் சொல்ல மார்க். சரியா ரைட். ஓகே பாப்போம். இப்ப பாப்போம் என்ன கதைக்கானு பாருங்க.
பரிமாணங்கள். அதுக்கு ஒரு கீழுக்கு ஒரு வரைவிலக்கணம் மாதிரி ஒன்று சொல்ல போறேன். நல்லா பாருங்க. பௌதீக கணியம் ஒன்றை குறித்த பொருட்டு, சரியா, பௌதீக கணியம் ஒன்றை குறித்த பொருட்டு அடிப்படை கணியங்களுடன் தொடர்பு பட்டுள்ள விதத்தை காட்டும் ஒரு பௌதீக கணியத்தை நாங்க குறிப்பிடுறதுக்கு அவர் அடிப்படை கணியத்தோட தொடர்படைக்கும். அதாவது விசை கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அடிப்படை கணியத்தோட தொடர்பு, தீனியோட தொடர்பு வைக்காரு, மீட்டரோட தொடர்பு வைக்காரு, நேரத்தோட தொடர்பு வைக்கும். இதை நாங்க அழகுல காட்டலாம். நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன கதை, அலகுகளை மட்டும் வச்சு செய்யலாத சில சந்தர்ப்பங்களில் பரிமாணம் தேவைப்படுது. அதுக்காக வேண்டி அலகுகளை மட்டும் வச்சு இருக்கிற அழகு பரிமாணத்தை அப்ளை பண்ணலாம்னு கேட்டா எஸ், அப்ளை பண்ணலாம். அந்த முதல் இருபடி சமன்பாடுல முதல் 3 முறைகளுக்கு வார கேள்விகளுக்கு நீ இப்ப இந்த சூத்திர முறையிலையும் விட எடுக்கலாம். அதுல ஒரு இஷ்யூ ஒன்றே இல்லை, விட சரியா வரும் அது. பட் அதுல வரையலாத்துக்கு வரும். கொஞ்சம் பாருங்க. அப்ப பொதுவான ஒரு இடத்துக்கு வரப்போம், பொதுவான ஒரு இடத்துக்கு வரப்போம், ரெண்டுக்கு பொதுவானது. ரைட், பாருங்க. பௌதீக கணியம் ஒன்றை குறித்த பொருட்டு அடிப்படை கணியங்களுடன் தொடர்புபட்டுள்ள விதத்தை காட்டும் குறியீட்டு வடிவிலான கோவைகள் அவற்றின் பரிமாணங்கள் எனப்படும். ரைட், டைம் டேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு குரூப்ல அப்டேட் ஆகியிருக்கிறா. நல்லா கவனிங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, சரியா, வெள்ளி, சனி, ஞாயிறு நைட் 7:30 9 மணி வரை, சரி, 7:30 9 மணி வரையும். நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதிக்குள்ள நாங்க வந்ததுக்கு பிறகு தியரி வைஸா நான் போறதுல கேள்விக்குண்டு இன்னொரு வகுப்பு அறிமுகமாகும். அது வீக் டேஸ்ல ஒரு நைட் எல்லாருக்கும் சூட்டபிளான டைம். அதாவது நீங்க கிளாஸஸ் உள்ளுக்கு என்டர் ஆகிட்ட பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம், எனக்கும் பாசிபிளா இருக்கிற மாதிரி உங்களுக்கும் பாசிபிளா இருக்கிற மாதிரி ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணும். தனிய கேள்விகள் செய்யறது, சரியா, தனிய கேள்விகள் செய்யறது. எஸ், எக்ஸாம் நடக்கும். ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும், சரியா. உங்களுக்கு தெரியும், நான் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ஷேர் பண்ணிருப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ல தான் நீங்க பாடம் சப்ஜெக்ட்லாம் சார், அதே கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எம்சிக்யூ ஆன்சர், ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் நீங்க ஐநைக்கு எழுதின உடனே உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் ஐநைக்கு வரும். அந்த டேட்டாவும் உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணப்படும், சரியா. சரி, பாருங்க. கிளாஸஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ் ஃப்ரீ, மரம் பேமெண்டோட கிளாஸஸ் நடக்கும். நீங்க அதை அட்மினோட தொடர்பு பண்ணி அந்த கிளாஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, சரியா. ஓகே, இருக்கணும்பா. இப்ப கவனிங்களா, சரி சரி, இந்த விஷயத்தை கவனி. பௌதீக கணியம் ஒன்றை குறித்தல் போட்டு அடிப்படை கணியங்களும் தொடர்பட்டுள்ள விதத்தை காட்டும் குறியீட்டு வடிவிலான கோவைகள் அவற்றின் பரிமாணங்கள் எனப்படும். அவ பரிமாணத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்றோம், சரியா. அவங்க 2 பேருக்கு இடையிலான தொடர்புகளை காட்டுறதுக்கு இந்த பரிமாண குறியீடு. பொறியியலில் பயன்படுத்தப்படும் மெக்கானிக்ஸ்ல, சரியா, நல்லா கவனி, மெக்கானிக்ஸ்ல பொறியியலில் பயன்படுத்தப்படும் அடிப்படை பௌதிக கணியங்கள் நம்ம எழுதின திணிவு, நீளம், நேரம் என்பனவாகும். அவற்றின் பரிமாணங்கள் முறையே இருக்குது. இன்னும் நாங்க எழுத போறோம் அடிப்படை கணியங்கள் எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் எழுதி இருக்கிற விஷயத்தெல்லாம் அங்க கதைக்க போறோம். இருக்கிறது கவனிங்களா, என்பனவாகும். அவற்றின் பரிமாணங்கள் முறையே MLT என்பதால் குறிக்கப்படுகிறது. அதெல்லாம் நோட்ஸ்ல தந்தாச்சு, நோட்ஸ்ல தந்தாச்சு. ரைட், ஓகே. இப்ப வரும். அப்ப இந்த பரிமாணம் ஏன் அறிமுகமாயின, அவரோட பயன்கள் என்ன, அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம்ங்கிறது தான் நடந்த கதையில. பாருங்க, பரிமாணங்களின் இயல்புகளும் பயன்பாடும், பரிமாணங்களின் இயல்புகளும் பயன்பாடு. ரைட், பாருங்க. அலகுகள் அற்ற நம்பர் 1 உங்கள்ட்ட கழிச்சுட்டு வருவோம். பாருங்க, அலகுகள் அற்ற, சரியா, அலகுகள் அற்ற. ரைட், பாருங்க, அலகுகள் அற்ற பிராக்கெட்ல அலகு ஒன்றை உடை, அலகுகள் அற்ற அலகு ஒன்றை உடை. அது என்னன்னு கதப்போம் அவசரம். எல்லா கணியங்களும் பரிமாணங்கள் அற்றவையாகும். பரிமாணங்கள் அற்ற. நான் உதாரணம் கொஞ்சம் தந்திருக்கேன், பாருங்க. முறிவு சுட்டி, உராய்வு குணகம், தொடர்படுத்தி, சும்மா ஒரு கதைக்கு கதப்போம், சரியா. இந்த தொடர்படுத்தி நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சரியா, நல்லா பாருங்க. அந்த உதாரணம் அவன் என்ன செல்லவார், அலகுகள் அற்ற, அலகு ஒன்றை உடைய. இப்ப உதாரணத்துக்குடா, தொடர்பு அடர்த்தி, தொடர்பு அடர்த்தி, தொடர்பு அடர்த்தி, அல்லது இதை சொல்லுவாங்க சாரடர்த்தின்னு சொல்லுவீங்க. சாரடர்த்தி, சாரடர்த்தி. ரைட், தொடர்பு அடர்த்தி. அதாவது குறித்த
திரவத்தின் அல்லது குறித்த பதார்த்தத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. நீங்க கதை பூஜ்ஜியம் தொடங்க 4 பாதைகள் இருக்கிற நீர் அடர்த்தி. ஏன்னா அது வெளியில நீரின் அடர்த்தி. நீரின் அடர்த்தி. நல்லா பாருங்க. தொடர்படத்திற்கான சமன்பாடு அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. நீரின் அடர்த்தி. எஸ், மந்த்லி பேமெண்டா? ரைட், ஓகே. இருக்கணும். கொஞ்சம் கிளாஸஸ் சம்பந்தமான டிஸ்கஸ் கடைசியில முடிப்போம். சரி, இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, தொடர்பு அடர்த்தி, அடர்த்தி, அதே போல நீரின் அடர்த்தி. ஒரு அடர்த்தியின் கீழ் நீரின். இப்ப பாருங்க, அடர்த்தியோட அலகு கேட்டா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அடர்த்தி சமம் திணிவின் கீழ் கனவளவு. நீரின் அடர்த்தி எழுதினாலும் பாருங்க, கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. மீட்டர் மைனஸ். இப்ப பாரு, இந்த அலகும் வெட்டுப்பட்டு 1. சரியா? அப்ப தொடர் படத்திற்கு அலகரிக்கான்னு கேட்டா இல்ல, அது 1 வரும். அவன் என்ன சொல்றான்? எஸ், டிஸ்கஸ்க்கு டைம் தருவீங்களான்னு கேட்டா நான் உங்களோட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. சரி, இப்ப நான் இதை முடிச்சுட்டு பாப்போம். இங்க பாருங்க, நம்பர் 1 தொடர்படர்த்தி, அடர்த்தி, அதே போல நீரின் அடர்த்தி தான் ஒன்று சொல்றேன். நம்பர் 1 யூஸ் பண்ண கவனிங்க. பரிமாணங்களின் இயல்புகளும் பயன்பாடுகளும் அழகற்ற அழகு ஒன்றையுடைய எல்லா கடியங்களும் பரிமாணங்கள் அற்றவையாகும். இதுக்கெல்லாம் பரிமாணம் இல்லை. இதுக்கெல்லாம் அழகு இருந்தா தான் பரிமாணம் எழுதலாம். சரியா? அழகு இல்ல, எனவே பரிமாணம். ஆனா அழகு இருக்கிறது இல்லாத பரிமாணம் இருக்கான்னு கேட்டா இல்ல, அதுவும் இருக்கு. சொல்லுப்பா. சரி, அப்ப தொடர்படத்திக்கு அழகு இல்லை. இதைத்தான் அவன் முதலாவது தெரிஞ்சு சைட்ல சும்மா நீங்க அந்த உதாரண பக்கத்துல இதை சும்மா நோட் பண்ணி காட்டுங்க. இதைத்தான் அவங்க அந்த இடத்துல கதைச்சிருக்காங்க. நம்பர் 1, நம்ம அந்த டியூப்ல இருந்து நம்மளோட டியூப் பக்கத்துல பாருங்கடா. உதாரணமா நீங்க ஒரு தொடர்படுத்தி உதாரணம் சும்மா செஞ்சு காட்டுங்க. இதை நோட் பண்ணி வைங்க. இதைத்தான் அவங்க கதைக்கிறாங்க. இந்த நம்பர் 1 சரி, அலகு ஒன்றை உடைய கதைக்கிறது. அலகு ஒன்று பாருங்க, கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 கிலோகிராம் அப்படின்னா 1 வரும். அப்படின்னா ரைட். சரி, ஓகே. இங்க பாருங்கடா, சொல்ல விஷயத்த கவனிங்க. இதை நான் அழிச்சுக்கிறேன். இதை நோட் பண்ணியாச்சடா? சைட்ல நோட் பண்ணிட்டீங்க. நம்ம 1க்கு பக்கத்துல கீழே அந்த உதாரணங்களுக்கு பக்கத்துல நோட் பண்ணு. உதாரணங்களுக்கு பக்கத்துல நோட் பண்ணு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. தொடர்படர்த்தி அல்லது சார் அடர்த்தி. அடர்த்திக்கு நீரின் அடர்த்தி. ரைட், ஓகே தான். இப்ப சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. சரி, ரைட். பாருங்க, சொல்ல விஷயத்த பாருங்க. நாங்க இன்னைக்கு எங்களோட டே 2 பிசிக்ஸை பொறுத்தவரை நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 2 இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, டே 1 பாத்துக்கங்க. டே 1 பாத்துக்கங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனிங்க. நான் உங்கள்கிட்ட கிளாஸஸ் வந்துட்டு எப்படி நடக்க போகுதுங்கிற விஷயத்த நேரத்தோட இன்ஃபார்ம் பண்ணிட்டு டைரக்ட் கிளாஸ் வந்துகிட்டு ஏராவூர்ல வந்துட்டு நான் கிளாஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னு பிரச்சனை, டைம் இல்லைங்கிறதால பிரச்சனை. சரி, விளையாடா ஃபுல்லா கண்டி மாவனல்ல அண்ணால சைட்ல அப்படி எத்தனைகள்ல அதை வந்துட்டம் வந்த பக்கத்துல போய் அடுத்தது கல்முனை சாட்டர்டே சண்டே வரைக்கும் இந்த ஊர்ல நிக்க போற இந்த நாட்கள் இந்த டைம்ல தான் நிக்கிற வேலை. அதால அந்த கிளாஸஸ் கொஞ்சம் மியூட் ஆகிக்குது. பாப்போம் இன்ஷா அல்லாஹ் நேரங்கள் சாத்தியப்பட்டால் இந்த கிளாஸ். இப்ப நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனம். சரி, இப்ப பாருங்கடா, எங்கட கிளாஸஸ் வந்துகிட்டு இப்போதைக்கு உங்களோட கிளாஸ் அறிமுகமாயி நான் சொன்ன விஷயம். நான் நேற்று ஒரு காரணம்னு சொல்லிட்டு நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த கிளாஸஸ் வந்துகிட்டு யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அதுக்கு தொட்டது காரணம் சொல்லியாச்சு. நீங்க மார்ச்ல எக்ஸாம் எழுதி ஓலவல் எக்ஸாம் எழுதிங்க. அதாவது உண்மையா நடைமுறை இல்ல. டிசம்பர் எக்ஸாம் முடிகிற ஒரு பிள்ளைக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்குது. அவர இயர் ஏலம் டிசம்பர்ல ஓலவல் எழுதிட்டா அந்த டிசம்பருக்கு பிறகு வார ஜனவரியில இருந்து அடுத்த தேர்தலுக்கு பிறகு என்ன செய்ய போறாரு, அவர் ஏலவல் எழுதுவாரு ஆகஸ்ட்ல. ஆனா இந்த முறை மெசேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்க, 2026ஆம் ஆண்டு மெட்ரிக்கு என்ன செய்யறாங்கன்னா ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுத வைக்காங்க. அப்ப அவங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதினா நீங்க 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல தான் எழுத போறீங்க. ஆனா நாங்க ஓலவலே 3 மாசம் பின்னால முடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்ப நாங்க இன்னும் எவ்வளவு வேகமாக ஓடணும்ங்கிற எங்களுடைய நிலையை நாங்க விளங்கிக்க. 3 மாசம் பிந்தி ஓட ஆரம்பிக்கிறீங்க. 3 மாசம் பிந்தி ஓட ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இருக்கிற காலங்கள் எல்லாம் ஓலவல முடிச்சு டிசம்பர் ஜனவரியிலேயே கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் அதை முடிக்கலாம். அந்த சிலபஸை முடிச்சுட்டு கூட பேப்பர் கிளாஸ் அப்படி இப்படின்னு அந்த விஷயங்களை முடிச்சுட்டு கொண்டு போகலாம். சரி, அப்ப 3 மாசம் பின்னால நாங்க இந்த இடத்துல மியூட் பண்ணி ஸ்லோவெல்லாம் போய் காலம் எடுத்து படிக்கிறது. ஏன்னா எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு 5 மாசத்துக்கு நாங்க என்ன செய்யணும்னா 5 மாசம் ஒரு 6 மாசத்துக்கு இடையில நாங்க சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேப்பர் கிளாஸ்ல இறங்க பேப்பர்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துறோம். நேற்று சொல்லிட்டேன் என்ன காரணம் அப்படியே நாங்க அந்த பேப்பர்ஸ்ல செய்யணும். பேப்பர்ஸ் கேள்விகளை செஞ்சாதான் நம்ம அந்த இடத்துல ஒவ்வொரு கேள்விகளையும் அந்த டைமுக்கு செஞ்சு முடியும். சரியா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப கிளாஸஸ் வந்துட்டு சரியா, நாங்க வீக்ல 3 கிளாஸஸ் தியரி கிளாஸஸ் கொடுத்துருக்கு. 1.5 hour கொடுத்துருக்குது. நான் சின்ன மாதிரி இன்னொரு கிளாஸுக்கான நேரம் நம்ம உள்ளுக்கு வந்துட்டு பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிற எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ், 26 கட்டாயம் ஆகஸ்ட்ல, அதுக்கு மாற்று கருத்தே 2026 நீங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுத போறீங்க. அதுக்கு நீங்க கவனமாங்க. 2026 அதுக்கு முன்னால சிலபஸ் எல்லாம் முடிக்கப்பார். இந்த 2025 மட்டும்தான் 10ஆம் மாசம் எக்ஸாம் எழுதுறோம். அதுக்கு பிறகு இனி எல்லாம் வளமையாக திரும்புறாங்க. வளமைக்கு கொரோனாக்கு முன்னால இருந்த நிலைக்கு திரும்ப வரப்போகுது. ரைட், ஓகே, இருக்கட்டும். நான் சொல்ல விஷயத்த பாரு, அறிவிச்சாங்களேடா கவர்மெண்ட் இதை பார்க்கல. சரியா, அப்ப நாங்க எங்களோட கிளாஸஸ் வந்து வீக்ல 3 கிளாஸஸ் உங்களுக்கு தியரி கிளாஸஸ்க்கான டேட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து சரியா. வெள்ளி அதே போல சனி அதே போல ஞாயிறு. சரியா, ஞாயிறு அவளோட டைம் வந்து 7:30 to 9 PM. சரியா, இது முழுமையான தியரி கிளாஸஸ். யூனிட் 1 and யூனிட் 2 நான் சொல்ற மாதிரி யூனிட் 1 அதே போல யூனிட் 2 சரியா, இந்த 2 பகுதிகள் வரும். அந்தந்த கிளாஸஸுக்குரிய டியூட்டோரியல் அந்தந்த கிளாஸஸுக்கு முன்னால ஒரு நாள் முன்னால அப்டேட் ஆகும். அந்தந்த கிளாஸுக்கு முன்னால அப்டேட் ஆகும். சரியா, பாருங்க, இது எல்லாமே அப்டேட் ஆகுமா? நீங்க அந்த குரூப்ல வந்துட்டீங்கன்னா இது பண்ண நான் சொன்ன மாதிரி என் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது நான் உங்களோட குரூப்ல ஆட் பண்ணி உண்டு 49 19. சரியா, இங்க கவனிங்க. அப்ப யூனிட் 1 and யூனிட் 2 இந்த கிளாஸஸ் தான் நீங்க ப்ராப்பரா போகுது. எஸ், யூனிட் 2 யூனிட் ஏ சேம் டைம். நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. யூனிட் 1ங்கிறது ஒரு சின்னொரு கதை. அதாவது இது 30 பாட வேலை. இவர் வந்துகிட்டு 110 பாட வேலை. நான் ஏன் இந்த யூனிட் 2ஐயும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம்னோட காரணம் நேத்து நான் சொல்லியாச்சு. நீ ஓலவல் 3 மாசம் லேட்டா முடிச்சிருக்கா 2024 ஆகஸ்ட்ல நீ எக்ஸாம் எழுத. நாங்க வளமையாக படிக்கிற மாதிரி மெதுவா டைம் எடுத்து படிச்சுட்டு போறதுக்கு இப்ப காலம் இல்லை. சிலபஸை டக்குன்னு முடிக்கும். நீ பயப்படுவானா 2 யூனிட் போகிறாருன்னா இனி நீங்க எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. இனி அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே திரும்ப விவசாயம் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிப்போம். சிலபஸை பிடிச்சிடலாம். ஏறிங்கிறது சின்ன ஒரு வாட்டம் பட் கேள்வி செய்யதான் அதை இது பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. இப்ப பரிமாணங்கள்ங்கிற ஒரு யூனிட் 1 எப்படி படிக்கிறீங்க அதே மாதிரி யூனிட் 2 படிக்க போறோம். எவ்வளவு தெளிவாக ஆழமாக படிக்கணுமோ அவ்வளவு தெளிவாக ஆழமா படிக்கலாம். அதுல ஒரு இஷ்யூ இல்லை. பட் 2 யூனிட் பேரலா கொண்டு போறோம். இது டக்குனு முடிஞ்சிருவாரு. வெறும் 30 பாடம் வேணும். 45 நிமிஷம் டைம் இருந்தா நம்ம ஸ்கூல் டைம்ல வெறும் 30 பாட வேலைக்குள்ள முடிக்க வேண்டிய யூனிட் 1. பட் யூனிட் 2 110 பாடம். அப்ப இவரை நாங்க டக்குனு முடிச்சிட்டோம்னா அதுல பேரலா ஒரு துண்டு இதுல வந்துருது. அப்ப இனி ஆனாலும் நாங்க என்ன செய்யலாம், சிலபஸ்ல டக்குனு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு அவனுக்கு காரணம். ரைட், ஓகே, சில விஷயத்தை காணும். அப்ப 7:30 to 9:30 வரைக்கும் என்ன செய்யலாம், எவ்வளவு தியரி கிளாஸஸ் நடக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன, கிளாஸஸ்ல வர டவுட். இனி நம்ம கிளாஸஸ்க்கு உள்ள வந்தோன்னு உங்களுக்கு மைக்க வந்துட்டு என்ன செய்ய வேண்டி வரும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், பேசலாம். அல்லது ஐநைக்கு வச்சு நீங்க கேட்டாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அல்லது படிக்கிற டைம்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தா நான் சொன்ன நேரடியாக நீங்க எனக்கு எந்த வாட்ஸ்அப்புக்கு நேரடியாக அந்த டவுட்டையோ அல்லது கேள்வியோ போட்டு நீங்க வாய்ஸோ அல்லது கீழே டைப் பண்ணி போட்டா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரி, அந்த கேள்வியை நான் மேக்சிமம் அந்த இடத்துல விளங்கப்படுத்துவேன். பட் நான் அவைலபிளா இருந்தா உடனே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா உடனே உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரும். உங்களோட கேள்விக்கான விளக்கங்கள் அது வாய்ஸாவோ அல்லது செஞ்சு காட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் நான் அந்த இடத்துல என்ன செய்யணும், செஞ்சு காட்டி பேப்பர்ஸ்லயே இதுலயே எழுதி உங்களுக்கு அனுப்பப்படும். அதெல்லாம் சிக்கல் இல்லை. அப்படி இல்லை நான் கொஞ்சம் கிளாஸ்ல பிஸி ஆயிட்டேன் அப்படி ஏதாவது இருந்தா இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஈவினிங் டைம்ல அந்த கேள்விக்கான ரெஸ்பான்ஸ் உங்கள்ட்ட வரும். எப்படியும் உங்கள்ட்ட வந்து சேரும். நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரும். நான் போன் அவைலபிளா இருந்தா வச்சுட்டு இருந்தா பிஸி இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு டக்குனே எனக்கு அது பண்ணப்படும்.
நீங்க அப்படி இல்ல, நீங்க அனுப்பி வச்சுட்டு உடனே இப்ப எனக்கு கேசிட்டு ரெடி கேள்வி அனுப்பிட்டீங்க ரிப்ளை பண்ணலன்னு அப்படி இது பண்ணாம லேட்டா வரும், பட் உங்கள்ட்ட வரும். லேட்டா வரும், வரும். அவைலபிளா இருந்தா உடனே வரும். சரியா? அந்த இடத்துக்கு அதெல்லாம் பிரச்சனை. அதான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு சின்ன விஷயமும் சந்தேகம் இல்லாம நம்ம கடந்து போகும். முதல் இப்ப நாங்க படிக்க வந்திருக்கிறது கவனமா இருக்கணும், ஒரு புது விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அப்ப அது சார்ந்து அதை நான் தெளிவுபடுத்துதான். நான் நீ தெரியாத ஒரு விஷயத்த படிப்பிக்கிறது தான் நாங்க, படிக்கிறதா நீங்க. அப்ப அதுக்கான ஒரு இடத்துல நம்ம அப்படிதான் கொண்டு போகணும். சரியா? அடுத்தது கிளாஸ் சம்பந்தமான நீங்க மேலதிக விஷயங்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும்டா அல்லது நீங்க எடுத்துக்கணும்டா அந்த டீடைல்ஸ்ல கொஞ்சம் இது பண்ணிக்கன்னா நீங்க என்ன செய்யணும், அட்மினை தொடர்பு கொள்ளுங்க. சரியா? கொஞ்சம் இல்லைங்களா, அட்மின் நம்பர் வந்து ஓகே. சரியா? அவரை நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அட்மின் நம்பர். சரியா? அட்மின் நம்பர், அட்மின் நம்பர் 07786670446. சரியா? இது கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ். எங்களுக்கு தெரியும் மத்த கிளாஸஸ் கெமிஸ்ட்ரி நடக்குது, பயோ நடக்குது, மேத்ஸ் நடக்குது, பிசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வாரக்கிழமை தான் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருந்தா நீங்க 3 பாடமும் ஜாயின் பண்ணிருந்தா ஜாயின் பண்ணலாம், அல்லது ஒரு பாடம் இருந்தா ஜாயின் பண்ணலாம். பிசிக்ஸ் உங்களுக்கு விருப்பம் இல்ல, கெமிஸ்ட்ரி நான் ஜாயின் பண்ண போறேன், நீங்க கெமிஸ்ட்ரியே சூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? அல்லது பிசிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு விருப்பமா இருக்குது, இன்னொரு இடத்துல நான் கெமிஸ்ட்ரி படிக்க போறேன்னா அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க ஜாயின் பண்ணணும். சரியா? ரைட். பட் ஏதோ இப்ப நான் திரும்ப சொல்லுவேன், இந்த டைம் நீங்க சரி இங்க அதெல்லாம் அந்த சின்ன கிளாஸஸ் எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு பயோ மேக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் யார் யாருக்கு. சரியா? ரைட். இப்ப பாருங்க, நம்ம இவரை நீங்க தொடர்புங்க போதுமானது. சில விஷயத்தை கவனிங்க. இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். ஆனா இன்னைக்கு நைட் வந்துட்டு உங்களோட டியூட்டோரியல் நம்பர் 2 அப்படிடாகும் தனிய கேள்விகள் நான் சொன்ன மாதிரி ரோயல் காலேஜ், அதே போல தொண்டமானார், அதே போல மொரட்டோ எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்திருக்கிற முதல் கேள்விகள் எல்லாமே இந்த யூனிட் 1ல நாம படிச்சுட்டு இந்த அழகுகள் பரிமாணத்துல வந்து அவ்வளவு கேள்விகளும் தொகுக்கப்பட்டு உங்களுக்கு டியூப் ஷேர் பண்ணப்படும். நம்ம இந்த வீக் நாளைக்கு வந்துகிட்டு இந்த பரிமாணம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை முழுமையாக நம்ம நெருக்கிற மாதிரிக்கு ஒரு பாடம் நடக்க முடிச்சிடலாம். அந்த பகுதியை நாங்க முழுமையா முடிச்சுட்டு கேள்விக்குள்ளேயே நாங்க வந்துடலாம். கேள்விக்குள்ளேயே நாங்க வந்துடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆகிங்க நல்ல ஒரு பகுதியை நடக்க போறீங்க. நாளைக்கு யாருமே கிளாஸை மிஸ் பண்ணிடவானாது. கிளாஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிடவானது. கொஞ்சம் நல்லா படிங்க. இந்த கிளாஸ் புதுசா ஜாயின் பண்ணிட்டு தயவு செய்து என்ன செய்யுங்கடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீடியோ அப்டேட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கலாம். ரைட். ஓகே. போதுமானது நினைக்கிறேன், அது படிக்கும் நினைக்கணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா படிங்க.